பல்லடவினை முற்படுகிரிதன் முற்படையம் சிவன் ஒரு மச்சது கொடி செய்தாதி தீரா அத்தியரது கொடு சுத்தி ரமணி கொடு மக்குண மதனிடை ஆகி அக்குற மகளுடன் அச்சிறுமுருகனை அக்கணம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குடமானவை ஈத்தனையாள் கந்த கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே கொடியர்வோம் கொடுத்த கோடியர்வோம் முற்றி ஆளுவிசை கல்விதற்பில் அனைத்து வீரான முற்றி வாழி திரணாவூர் வந்தொண்டர் பதம்பூற்றி ஒளிமொழி திருவாதவர் எல்லாம் வல்ல சுகாமன்பாடுடனாகிய சரஸ்வதி கேசவ சாமி பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரனுடைய திருவிளையாடல் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் அடியார்களும் பற்றியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் இப்பொழுதுமே திருமுறை பாடலை குந்தி நடந்து குடித்துருகை கோளுண்டு நொந்தி இருமி நுரைதேறு வந்துந்தி ஐயாறு வாயாறு வாயாமும் நெஞ்சமே ஐயாரை வாயார் அலை ஐயடிகள் கடவுள் என்ன சொல்கிறாங்க? குந்தி நடந்து குனித்தொருகை கோடு உண்டு. முதல் நம்ம எப்படி பிறந்தோம்? பிறக்கும்போது கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயது இருந்து தாய் வயசில் ஒரு 10 மாதம் இருந்து பல புழுக்கள்லாம் அண்டப்படாமல் சிவபெருமான் நம்மை காப்பாற்றி அதிலிருந்து வெளியே வர செய்து இந்த கண்ணுக்காரர்கள் போன போகங்களை எல்லாம் கொடுத்து நம்ம இந்த பூமியில் நிலைபெற செய்து நம்ம எல்லாம் வாழ வைத்திருக்கின்றோம். அடுத்து என்ன செய்வோம்? கொஞ்சம் வெளியில் வந்ததும் பருவம் வரும். உடனே என்ன செய்வோம்? விளையாட ஓடிவோம். அடி இப்படி சண்டை பசங்க கூட சண்டை போட வைக்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசாகும். உடனே என்ன செய்வாங்க? ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துவாங்க. ஸ்கூலில் படிக்கும்போது படிப்பு மேலே கவனம் வரும்னு நினைக்கிறீங்க. அதுக்கப்புறம் பொழுதுபோக்குக்கு தகுந்தவாறு சூழ்நிலைகளாக வரும். பொழுதுபோக்கி தெரிஞ்சு பாடத்தை வீணாக ஆக்கி அதில் கொஞ்சம் சுதாரித்தவங்க படிப்பாங்க, சுதாரிக்க தெரியாதவங்க வீணாக காலத்தை போக்குவாங்க. இப்படி கொஞ்சம் காலம் அப்படி அப்புறம் வயசு வரும். அப்புறம் ஒரு படிப்பு முடிச்சுடுவார். நம்மளால தலைவர் படிப்பு முடிச்சிடுவார். முடித்ததும் உடனே என்ன செய்வாங்க? ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கட்டி வைப்பாங்க. கட்டி வச்சதும் உடனே அதுக்கப்புறம் என்ன நினைப்பாங்க? ஒரு நல்ல குழந்தைய கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு. ஒரு குழந்தை பிறந்து என்ன நினைப்பாங்க? அதுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கு ஒரு கல்யாணம். இன்னைக்கு எது விசேஷமா சார்? நீ வியாழக்கிழமை அதான் விசேஷம், குரு நாள். இப்படி வயசு ஏற ஏற ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் அந்த பையனுக்கு ஒரு திருமணத்தை பார்க்கணும்னு ஏற்படும். அந்த பையனுக்கு ஒரு பையன் பிறந்தா அவர் பேரனை பார்த்துட்டு இங்கேருந்து போகலாமேன்னு தோணும். கடைசி வரைக்கும் இங்கேருந்து போகணுங்கிற எண்ணம் மட்டும் வரவே வராது. என்ன செய்வோம்? முதல்ல சாமி குட்டி ஒரு நோட்டீஸ் அனுப்புவார். நிறைய எண்ணிட்டு நோட்டீஸ் அனுப்புவார். நிறை வந்துச்சு, ஒழுங்காக வழிபாடு செய்ப்பா அப்படின்னு நம்ம அனுப்பிச்சா நம்மளால் 10 நோட்டீஸ் டை அடித்து 10 நோட்டீஸ் அனுப்புவாங்க. ரெண்டாவது திரையை கொடுப்பாரு. கண்ணு கொஞ்சம் கண்ணாடி போடுவோம். நம்மளால் என்ன செய்வோம்? கண்ணாடி போட்டு 10 நோட்டீஸு சாமிக்கு. முதல்ல டையு, அப்புறம் கண்ணாடி, கடைசி எவன் வந்து நிற்பான். அது முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? அந்த வயது வந்த பருவம் எப்படி இருக்குமா? குந்தி நடந்து குனித்தொருகை கோளுந்தி நடக்கிற நிலை வந்துடும். கூடல் வந்துடும். வயசாக என்ன வந்துடும்? அப்போ
அப்புறம் என்ன செய்வோம், ஏதாவது ஒரு கம்பு கிடைக்காதா அப்படின்னு யோசிப்போம். ஒரு கம்பு எடுத்து அப்படி ஊனிக்கிட்டே குந்தி நடந்து குனித்தொருகை கோளுன்றி நொந்தி இருமி நுரைதேறி அப்படின்னு சொல்லுவோம். இருமிக்கிட்டே இருக்கும். வயசாயிடுச்சுன்னா இருமணும். அது எப்படி இருக்குமா, நொந்து இருமுமா. அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான பையன். நொந்தி இருமி நுரை தேருமா, நுரை அப்படியே வாயிலிருந்து வடியுமா. வயசாக நொந்தி இருமி நுரை தேறி வந்துந்தி இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிரு, ஐயாறு வாயாறு நெஞ்சமே ஐயாரை வாயால் அடைத்து, ஐயாற்று பெருமான நீ போய் என்ன செஞ்சிரு, வாயால் நீ அடைத்து. நாம் இங்கிருந்து நகர்தான் விருப்பமே கிடையாது. கல்யாணம் முடிச்சாச்சா, ஒரு குழந்தை பார்த்தாச்சா, என்ன வரணுமோ வேண்டாமோ, அதுக்கு ஒரு கல்யாணத்தை பார்க்கணும், சரி ரைட்டு, அதுக்கு ஒரு பேரனை பார்க்கணும், சரி ரைட்டு, இப்போயாவது கிளம்பிவா, இல்லை நான் என்ன சொன்னால் அந்த பேர் இருக்கா பார்த்தீங்கன்னா, அந்த பேருக்கு ஒரு பேரனை பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு வாழ்நாள் என்ன இருக்குது, நான் நிம்மதியாக போய் சேர்ந்தேன் அப்படிம்பாங்க. கடைசி வரைக்கும் இங்கேருந்து போகணுங்கிற எண்ணம் மட்டும் வரவே வராது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன செய்யணும், இருக்கும்போது ஐயாற்று பெருமானை அயால் அலை என்று சொல்லி, ஐயாறு வாயாறு வாயாமும் நெஞ்சமே ஐயாரை அயால் அலை, இறைவனை வழிபாடு செய்து வைக்க வேண்டும். அதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இந்த பிறவிக்கு நாம் வந்திருக்கோம். குந்தி நடந்து குடித்தொருகை கோளுன்றி நொந்தி இருமி நுரைதேறி அப்படின்னு படுக்க படுக்கையாக இருப்பாங்க. படுத்த படுக்கையா நொந்தி இருமிட்டே படுத்த படுக்கையா இருந்து மழை ஜலம்லாம் போய் இருந்த இடத்துலையே மழை ஜலம்லாம் போய் எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து படுத்த படுக்கையே இறந்த உயிர்கள் எத்தனையோ இருக்கு. ஏன் அப்படி படுத்த படுக்கையில் அந்த உயிரெல்லாம் இறக்கு அப்படின்னா, இளமையில் என்ன செய்யலை, வழிபாடு செய்யாத காரணத்தினால் முதுமையில் என்ன செய்கிறாங்க, பெட்டில் அப்படியே கிடந்து அலந்துறாங்க. நான் தெரிஞ்சு நம்ம கடைக்கு பக்கத்தில் ஒரு அண்ணா எந்திக்க முடியல, நெருப்பு பற்றி எரியுது, ஒரு சைடு ஃபுல்லாகவே எரிஞ்சு அவங்க போன அந்த ஒரு பாட்டியை கூட்டுறேன் பென்ஷன் அவங்களுக்கு எந்திரிச்சு நடக்க முடியல. இப்போ நடக்க முடியல, கோலம் வந்து தான் நடப்பாங்க. இப்போ அதுவும் எந்திக்க முடியல. இப்போ வீட்டுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஒரு நாள் நெருப்பு பற்றிடுச்சு தெரியாமல், அவங்க பாட்டி புத்தி சோகமே இல்லை, அவங்களுக்கு வயசாகவும் புத்தி இது மாறி படுத்து எழுந்தே பேசுகிறாங்க. திடீர்னு ஒரு நாள் நெருப்பு எதையும் பற்ற வச்சுட்டாங்க, அவங்க பாட்டு தெரியாமல். அது சேரெல்லாம் பிடிச்சி ஒரு சைடு ஃபுல்லாக எரிஞ்சு அப்படி ஹாஸ்பிட்டல் சிவாசி இருக்கட்டும். நம்ம வச்சு நம்ம என்ன பண்ணோம், வயசானவங்க நம்ம செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு மாதிரி செஞ்சுட்டு அதெல்லாம் நம்மளும் குறைஞ்சிட மாட்டோம். அதனால் நம்ம வயசானவங்க நம்மளால முடிஞ்சளவு செஞ்சுப்போம். அதெல்லாம் முடிஞ்சளவு நம்ம செய்யணும். நம்மளால முடிஞ்சளவு பரவாயில்லையா, தண்ணி மட்டும் குடிக்காம சாப்பாடு சொல்ல மாட்டேங்க. குழந்தைங்க அவங்க கல்யாணமே முடிக்கல, அப்படியே வளர்ந்துட்டாங்க. 80 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டாங்க. அது இருக்காங்க. இவங்க எங்கேயும் போக மாட்டேங்காங்க. இவங்க இந்த வீடை வேற எங்கேயும் போக மாட்டேங்கிறாங்க. இந்த வீட்டிலே தான் இருக்கணும், உயிர் போனால் அந்த வீட்டிலே போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி வைராக்கியம் வந்துட்டாங்க. கடைசி வரைக்கும் யார் வீட்டுமே போகல, இருந்த வீட்டிலே இருந்து சாதிச்சிட்டாங்க 80 வயசு வரைக்கும். சரி, இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி கோளுன்றி குந்தி நடந்து குடித்தொருகை கோளுன்றி நொந்தி இருமி நுரைதேறி என்ன இப்படிலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், சிவபெருமானை போய் நம்ம வழிபாடு செய்து உயிரக்கூடிய நிலையை நாம் பார்க்க வேண்டும் என்று பாடலும் கருவியின் அழுவதாயும் கலைந்திராது அழிவதாயும் பாலனாய் அழிவதாயும் பரிணமித்து அழிவதாயும் தருணாய் அழிவதாயும் தான் நரைத்து அழிவதாயும் உடம்பே அழியுமே. ஆனால் உள்ள போதே இருக்கும்போதே நம்ம என்ன செய்யணும், எந்த நிலையிலும் நமக்கு அழிவு வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. அடுத்த நொடி என்ன நடக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. அப்போ இருக்கும்போதே சிவபெருமானை நன்றாக வழிபாடு செய்து வைக்கணும். மனம் வாக்கு காயத்தினால் மனதால் சிவபெருமானை எண்ணணும், வாக்கால் அவருடைய திருப்புகழை பாடணும். அப்புறம் என்ன செய்யணும், காயத்தினால் இறைவனுக்கு நாம் பணி செய்யணும். செய்கிறாங்க பாருங்க, கேட்டுக்கிட்டே அங்கே பணி ஓடிக்கிட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி பணி செஞ்சுக்கிட்டே. இந்த மாதிரி மனம் வாக்கு காயம் ஆனிடத்தைந்தும் அரண்படிக்காக வென்றும்
வானிடத்தவர் மண்ணில் இருந்து அறந்தனை அச்சிப்பர் ஊனிடத்து உடலும் ஊமர் இதை ஒன்றும் உணரா வந்தோ என்ற அடிப்படையில் நாம் பணி செய்து உயக்கூடிய வழியை பார்க்கணும். சரி, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய பார்க்குறோம்? இசைவாது என்ற படம். அம்மாவால் கோயிலுக்கு போக முடியாது, அம்மாவுக்காண்டி நம்ம வேண்டிக்கலாம். அவங்களால போக முடியல, நீ யாராவது பண்ணலாம். பிற உயிருக்காக நம்ம வேண்டதான் தப்பே கிடையாது. அவங்க திருச்செந்தூரில் போய் மொட்டை போடணும்னு நேர்த்தி கடை போட்டுருந்தாங்க, அவங்களால இப்போ வரைக்கும் போகவே முடியல. அதை நினைச்சு அவங்க வருத்தப்படுறாங்க. இன்னும் நீ எது நேர்த்தி கடனை போடக்கூடாது. அவங்க இதில் போட்டுட்டாங்க சிவா, அதுக்கு என்ன செய்யலாம்? இல்லை அவங்க போட நினைக்கிறாங்க. அப்போ வந்து யார் போடணும்னா அவங்க பையன் போடலாம். அவங்களுக்கு பதில் அவங்க பையன் போடலாம். அவங்க பையன் போடலாம். அவங்க பையன் போடலாம். அந்த இதை வந்து அப்படி நிவர்த்தி பண்ணிடலாம். ஏன்னா இப்போ அவங்க வந்து முடியாமல் இருக்காங்கல்ல, பையன் ரொம்ப ஆனதுனால அவங்க பையன் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே இந்த திருவிழா ஒன்று பார்த்தோம்ல, அதில் பையனுக்கு போட சொல்லிடுங்க. ஒன்று அது இது நிவர்த்தி ஆயிரும். நம்ம ஏற்கனவே ஒரு புராணத்தில் பார்த்தோம்ல, இது நம்ம 7 கடல் வரவழைத்த புராணத்தில் பார்த்தோம்ல, என்ன சொன்னாங்க? அந்த இதில் முங்குறதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, தன் மகனுடைய கையை பிடித்து கடலில் மூழ்க வேண்டும், இல்லைன்னா மசிகனுடைய வாளை பிடித்து கொண்டு மூழ்கன்னு சொன்னாங்க. அப்போ நமக்கு பையன் இருந்தாங்கன்னா, பையன் இருக்கானா அவங்களுக்கு மக மொட்டை போடக்கூடாது. பையன் இருந்துச்சுன்னா மொட்டை போட்டாச்சுன்னா அது கணக்கு முடிஞ்சு அப்படி செஞ்சிருங்க. என்ன சரிதானே? சரி, ஏன்னா நமக்கு புராணம் சொல்லுது. அந்த இது பிரார்த்தத்தை இதை முடிச்சு சொல்லி பையனுக்கு மொட்டை போட்டு முடிக்கணும். சரிதானா? சரி, இனிமேல் அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. சரி, இப்போ இசைவாதம் வென்றப்படலாம். இசையின வாதில் வந்து இசையிலெல்லாம் வென்றதுக்குலாம் ஆள் இருக்காங்க. ஏன்னா ராவணன் என்ன செஞ்சான்? என் கூட இசையோட போட்டி போட வா அப்படின்னு சொல்லி யாரு கூப்பிட்டாப்புல? நம்ம அகத்திய மாமனிவரை கூப்பிட்டார். அவரோட சும்மா போய்கிட்டு இருந்தவரை கூப்பிட்டு இசைக்கு வெளில வா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய வாதுக்கு கூப்பிட்டாரு. கடைசி என்னாச்சு? எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வாங்க? நம்மளை மிஞ்சி ஆள் கிடையாது. ஒரு 2 பாட்டு பாட தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தலியா 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 இது சொல்ல முடியாது. நமக்கு தான் எல்லாமே பாட தெரிகிற மாதிரி ஒரு 2 திருவுரை தெரிஞ்சால் போதும், ஒரு 2 பதியம் தெரிஞ்சால் போதும். இருக்கிறவங்க பூரா என்ன செய்வோம்? மட்டம் தட்டுன்னு நடக்கும். அந்த இது சுத்தமாக வரக்கூடாது. எத்தனை 100 பதியம் மனப்பாடமாக தெரிஞ்சாலும் கூட என்ன வந்துடும்? அடக்கம் வரணும். அடக்கம் அமர்வும் வைக்கும், அடங்காமை 6 இருள் வைத்து. நம்ம எத்தனை திருமணம் தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள வச்சுக்கணும். அது தக்க நேரத்தில் எடுத்து கொடுக்கணும் மற்றவங்களுக்கு. புரியுது அவங்களுக்கு? இப்போ நம்ம எவ்வளோ பதியம் தெரிஞ்சாலும் சரி, அந்த கேட்குற நேரத்தில் அந்த பதியத்தை எடுத்து உதாரணம் சொல்லணும்னா அவங்க டக்கு எத்தனை பதியம் தெரிஞ்சாலும் சரி. நம்ம மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு சிவபெருமானுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். மற்றவங்களா இவரா இவ்வளோ பதியம் படிக்கிறாரியா அப்படின்னு மற்றவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்கன்னு சாமிக்கும் உங்களுக்கு தான் தெரியும். இது உங்களுக்கு அதெல்லாம் சாமிக்கு நமக்கு தெரிஞ்சால் போதும். ஒரு 2 நாள் உங்களை வாழ்த்து வரா, அப்போ இவரு படிப்பாரு பாருங்க, அவ்வளோ பதியம் படிப்பாருங்க. அப்புறம் மறுநாள் அவர் வேலையை பார்க்க போயிடுவார். நம்ம இதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா, புகழுக்கு நாம் அடிமையாகி விடக்கூடாது. புகழ் தான் பொழுதுட்டு போகிறாங்க, எல்லாம் சிவருமனுக்கு போய் சேர்ந்து விட்டுற வேண்டியது. வந்தாங்கன்னா சரி நாம் ஏதோ தீவிர செஞ்சுருக்கோம், அதனால் நான் 2 வஞ்சி ஒரு சிவருமனுக்கு ஒரு நன்றி. ஐயா ரொம்ப நன்றி பெருமானே, என்னை வஞ்சிட்டு போகிறான், நான் என்ன தீங்கு செஞ்சோம், அவன் முடிவு எனக்கு கிடைக்கிற பத்தியா சாமி, உனக்கு ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சிவருமனுக்கு நன்றி சொல்லணும். அந்த இடத்துல ஒருத்தர் வச்சாருன்னா, ஒருத்தர் திட்டினார்னா, ஒருத்தர் அடித்தாருன்னா அந்த அடியை வாங்கிக்கணும், திருப்பி அடிக்கக்கூடாது. என்ன செய்யணும்? சிவபெருமானுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த உயிர் மூலியமாக சிவபெருமான் என்ன செய்கிறாரு? நமக்கு காரியப்படுத்துகின்றார். இல்லைன்னா வினை கழியாது, அப்படியே இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு பிறகு எடுத்து யார்கிட்ட நம்ம அடி வாங்க வேண்டியிருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இவங்க இந்த பிறகுலே அந்த அடியை கொடுத்து நமக்கு அந்த வினை இல்லாமல் செய்திருக்காங்க. அப்போ அது எல்லாம் பக்குவமாக நம்ம எடுத்துக்கணும். நல்லதையும் கெட்டதையும் நம்ம என்ன செய்யணும்? ஒரே போல் எடுத்துக்கொள்ளணும். அதை இருவினை ஒப்பு என்று பெயர். இருவினை ஒப்பு வந்துருச்சுன்னா மலை பரிவாகமாகிவிடும். மலை பரிவாகமாகிவிட்டால் சத்தினிவாதம், அருள் வீழ்ச்சி, அருள் உடம்பாக உங்கள் உடம்பு மாறும். அருள் உடம்பாக மாறிவிட்டது என்று சொன்னால் உங்களுக்கு ஞானம் வந்துவிடும். ஞானம் வந்துவிட்டது என்றால் கடைசி மோட்சம். ஞானத்தை கொடுத்தாலன்றி மோட்சம் படா. சரி, அப்படி அதன் அடிப்படையில் இப்போ எத்தனையோ வாதுகளில் இசைவாது இருக்குது. ஏற்கனவே இசையோட போட்டி போட்ட அகத்திய மௌனி என்ன செஞ்சாரு? நான் தான் பெரியவன்னாரு. கடைசி என்னாச்சு? அகத்திய மௌனிட்ட என்னை வெல்ல முடியுமான்னாரு. சிவபெருமான் திருவள்ளுவர் தான் வென்றலாம் அப்படின்ட்டார். வேற ஒன்றும் இல்லை, சிவபெருமானை முன்னிறுத்தினால் வென்று விடலான்னாரு. உடனே ஏன்னா இவருக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம சிவபெருமான்ட்டு வீடியை மீட்டி அவர்கிட்ட சந்திரவாகனம் வாழ வாங்கணும், அவர்கிட்ட ஈஸ்வரங்கிற பட்டத்தையும் வாங்கணும். அப்போ நம்மளை மிஞ்சி ஆள் கிடையாதுன்னு நினச்சாரு. சிவபெருமான்ட்டே வர வாங்கினாலும் கூட அந்த ஆணவம் இருக்கு பாருங்க கொஞ்சம் அவர்கிட்ட. அப்போ அந்த ஆணவத்தை ஒடுக்கிறதுக்கு தான் சாமி என்ன பண்ணார்? அகத்திய மாமுனிவரை வைத்து அவர் உணர்த்தார்.
யாருக்கு கொஞ்சம் ஆணவம் வருதோ அது யார் மூலியமாவது சாமி என்ன பண்ணாரு நமக்கு டக்குன்னு தட்டி விடுவார். சில விருப்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை மூலியமாக அது உணர்த்துவார் நமக்கு. இந்த சின்ன குழந்தைலாம் சொல்லி நாம் தெரிய வேண்டியிருக்கு அப்படிங்கிற நினைப்பும் நமக்கு வரும். புரியுது அவங்களுக்கு? அதாவது இவன் சொல்லி நம்ம தெரிய வேண்டியிருக்கேன், நமக்கு இவ்வளோ நாள் இந்த விஷயம் தெரியாமல் போச்சே அப்படிலாம் நமக்கு நினைப்பு வரும். சாமி யார் மூலியமாவது நம்ம ஒரு செருக்கோடு இருந்தோம்னா சிவபெருமான் யார் மூலியமாவது நமக்கு உணர்த்துட்டே. அதுக்கு தான் முதல்ல திருமுறைக்கு யார் அனுப்புனாரு? 3 வயது ஞானமுடைய ஞானசம்பந்த பெருமானே சாத்திரத்தில் 2 வயதுடைய மெய்கண்டாரை 2 வயசு குழந்தைக்கு 70 வயசு ஆளு சிஷியர். குருநாதருக்கு வயசு எத்தனை? 2 வயசு. சிஷியருக்கு வயசு 71 வயசு கரெக்டாக. அவருக்கு சகல ஆகம பண்டிதர். ஆனவன்னா என்ன தெரியுமாண்டாரு? அந்த குழந்தை அப்படி உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் 2 வயசு குழந்தை அப்படி உச்சிலேருந்து கையை காமிச்சார். ஆணவத்தின் மொத்த உருவமே நீதான் அப்படின்னது. உடனே அவர் சாஸ்தாங்கம் அப்படி விழுந்து வணங்கினார். நீங்கள் தான் என்னுடைய குருநாதர். 49 சிஷியர்களில் இவரும் ஒரு ஆள். அந்த 71 வயசாலும் அவர் தான் அருளந்தி சிவாச்சாரியாராக விளங்கக்கூடிய சகல ஆகம பண்டிதராக விளங்கக்கூடிய சிவஞான சித்தியார் என்கின்ற நூலை எழுதிய நமது அருளந்தி சிவாச்சாரி. சரி, அப்படி இசை வந்து செய்யக்கூடிய ஒரு படலம். அது என்ன படம்னு பார்ப்போம். பரமண பாண்டியன் சிவகதி அடைந்த பின் அவனுடைய மகனாகிய ராஜராஜ பாண்டியன் முடிசூட்டி கொண்டு பாண்டிய நாட்டை நல்ல முறையில் அரசு பிடித்து வந்தான். அவனுக்கு தனது மரபில் வந்தவராகிய மனைவிகள் பலரும் இருந்தனர். அந்த காமக்கிழத்தியில் ஒருத்தி அரசனுக்கு அவனுக்கு எத்தனையோ மனைவிகள் இருக்காங்க. யாருக்கு? இந்த ராஜராஜ பாண்டியனுக்கு. ஆனால் அதில் ஒரு காமக்கிழத்தி ஒருத்தி இருக்காங்க. அவன் அரசனுக்கு உயிர் போன்றவளாய் விளங்கினான். அவன் மட்டும் அந்த அரசன்ட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கான். எத்தனையோ பேர் இருந்தாலும் மனைவி இருந்தாலும் ஒருத்தி மட்டும் ரொம்ப நெருங்கியவளாக இருக்கும். அவள் இசைப்பாடும் கல்வித்துறையில் வல்லவள். இசையில் ரொம்ப சிறந்து விளங்கும். அவளுக்கும் கூடல் பெருமான் திருமுன் இசைப்பாடும் பானபத்தருடைய மனைவிக்கும் இசைத்துறையில் பகை உண்டது. இப்போ பானபத்தர் ஏற்கனவே இந்த கதை பிடிச்சோமா, அந்த பானபத்தரோட மனைவியும் இசை பாடுவதில் வல்லவராக இருக்கிறாங்க. இப்போ இவருக்கு என்ன ஆசைன்னா அவளை எப்படியாவது வெல்லணும். யாருக்கு? இந்த காமக்கிழத்திக்கு வந்து அவள் பானபத்தருடைய மனைவியை எப்படியாவது இசையில் வெல்லணுங்கிற ஒரு ஆசை எண்ணம். உடனே 2 பேருக்கும் பகை மூண்டது. பாண்டியன் காமக்கிழத்தி அது பெறாது பானபத்திரனின் மனைவிக்கு எதிராக ஒரு பான்மகளை பாடவிட்டு இவள் கொண்ட செருக்கினை அடக்கல் வேண்டும் என்று கருதி அதனை பாண்டியனுக்கு தெரிவித்தார். உடனே அந்த காமக்கிழத்தி இருந்துச்சுன்னா வெளியிலேருந்து ஆளை கூப்பிட்டு வந்து ஈழ நாட்டிலேருந்து பெண்களை கூப்பிட்டு வந்து இவனுடைய செருக்கு அடக்கணும். இந்த பானபத்திரனுடைய மனைவி நல்லா பாடுறல்ல, அவளை விட சிறந்த பாடலை கூப்பிட்டு வந்து அவளை தோக்கடித்து நாம் அதில் வெற்றி காணணும் அப்படின்னு இவருக்கு ஒரு எண்ணம். எப்பயுமே பாருங்கள், அடுத்தவங்களை என்ன செய்யக்கூடாது? அவமானப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. இது அவங்களுக்கு நமக்கு பெருமை வரணும், அடுத்தவங்களுக்கு அவமானம் வரும்னு நினச்சோம்னா அந்த நேரத்தில் நல்லா இருக்கும். இது அவங்களுக்கு அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்தடுத்து அடி கொடுத்துக்கிட்டே இருக்கும். மற்றவங்க மூலியமாக நமக்கு வந்து கீழே போய்கிட்டே இருக்கும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, யாரையும் அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவே கூடாது. மற்றவர்கள் உயர்வாக பேசியே பழகுங்க. கண்டிப்பாக எல்லோரும் நம்ம கூட நட்பாக வந்துடுவாங்க. நம்மக்கிட்ட இந்து சோவா அவங்க நல்லவங்க, அவங்கள மாதிரி ஒரு குணம் வராது. அது சோவா அவங்கள மாதிரி குணம் வராது. ஐயா சோவா அவங்க மாதிரி குணம் வராது. சிவாவா இப்படி ஒவ்வொருத்தரையும் போட்டி வாழ்த்துங்க. கண்டிப்பாக எல்லோரும் நான் கூட இப்படி சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு என்ன செய்வாங்க? பழகுவாங்க. ஒருத்தர் நம்ம தூட்டுறோம்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வாங்க? நம்ம பக்கத்துலேயே வரமாட்டாங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அவர்களை நாம் போட்டு மற்றபடிய அவருடைய பெருமையை மட்டுமே பேச வேண்டும். அவங்களுடைய சிறுமையை பேசக்கூடாது. உயிர்கள்னால் கண்டிப்பாக சிறுமை செய்யத்தான் செய்யும். ஆனால் அவருடைய சிறுமையை நாம் நோக்காமல் அவருடைய பெருமையை மட்டுமே நாம் நோக்கினா நம்ம யாருமே நமக்கு இந்த உலகத்தில் பகைமை வர மாட்டாங்க. நம்ம சிறுமையை நோக்கணும்னா நம்ம எல்லாரும் என்ன வந்துடுவாங்க? நம்மக்கிட்ட பகைமை கேட்கணும். பட்டத்தர் என்ன சொல்கிறாரு? நம்ம இந்த கடைசி இந்த உலகத்துலேருந்து போகும்போது நம்ம யார்கிட்டையுமே என்ன இருக்கக்கூடாது? பகைமை இருக்கக்கூடாது. அப்போ நம்ம எல்லாரையும் நண்பராகவும் சகோதரத்துவமாகவும் நாம் பார்த்துட்டோம்னா நம்ம என்ன செய்வோம்? யார் வழி நமக்கு பகைமையே வராது. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒருத்தவங்க நல்லா நம்மளை விட சிறந்து விளங்குறாங்களா, படிப்பு நல்லா ஆகுறாங்களா, சாமி நல்லா வரட்டும் சார், அந்த ஊர் நல்லா வரட்டும் சார், அப்படி வேண்டுங்க. சிவன் மட்டும் அப்படி வேண்டாம். நம்மளோட சூப்பராக படிக்கிறாங்க, நல்லா வரட்டும் அப்படி நீங்கள் வேண்டுனீங்கன்னா உங்களை சிவபெருமான் பார்ப்பாரு. அதுதான் அடி சொல்கிற கருத்து என்னென்னா, நீங்கள் மற்றவங்களை நீங்கள் எப்போ உயர்வாக நினைக்கிறீங்களோ அப்போ சிவபெருமான் அப்படி உங்கள் பக்கம் திரும்புவார். சரி, அந்த பொண்ணு இப்படி வேண்டது பிறகு இருக்காங்க அப்படின்னு நம்மளை உயர்த்துவார். புரியுதா உங்களுக்கு? ஆனால் 2 பேரும் உயர்த்துவார், விட மாட்டார். ஆனாலும் நம்ம
என்ன வேண்டணும் அப்படின்னா பிற உயிர்கள் நல்லா இருக்கணும் வேணும் தான். நம்மளையும் உயிரும் காக்கவோ ஒரு ஈஸ்வரன் உண்டோ இல்லையோ அவ்வுயிரில் நாமும் ஒருவர் அல்லவோ என்று நம்ம சாமி சொன்னதுக்குறாங்க. அந்த மாதிரி சாமி என்ன செய்வார், எல்லா உயிரும் நாமும் ஒரு உயிர். இப்போ ஒரு உயிர் துன்பப்பட்டு நாம் இன்பம் விட்டா அது நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஒருத்தி அழுவலு வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, அழுகு என்னை எப்படி மாற்றி விடுத்தேன் அழு அப்படின்னு நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அவள் அழுதான்னா நமக்கு இன்பமா துன்பமா? அந்த நிமிஷம் இன்பமாக இருக்கும். அதுக்கப்புறம் தனியாக போய் இப்படி மாட்டி விட்டோமே அந்த பொண்ணை, இப்படி மாட்டி விட்டோமே அந்த பையனை அப்படின்னு ரெண்டாவது நிமிஷம் மனம் உறுத்தும். என்ன ஆகும்? மனம் உறுத்தும். மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மனம் உறுத்தும். இப்போ நம்ம இப்படி கெட்ட செஞ்சிட்டோமே மனம் உறுத்தும். எதுக்கு இப்படி ஆகிட்டு அவங்க புகழ்ந்து பேசுங்க, கண்டிப்பாக அவங்க கூட நட்பாக வந்துடுவாங்க. சரி இந்த பொண்ணு நம்ம இப்படி வாழ்த்திச்சேன், சரி இந்த பையன் நம்ம இப்படி வாழ்த்திட்டாங்க அப்படின்னு என்ன செய்வாங்க, நம்மகிட்ட வந்து ஒட்டுவாங்க. வாங்க நல்லா பழகுவோம். எல்லாத்தையும் நல்லா பழகிட்டு தான் போவோமே. கொஞ்ச காலம் வாழ போகிறோம், நல்லா வாழ்ந்துட்டு எல்லாத்தையும் சந்தோஷமாக இருந்து யார்ட்டையும் பகைமை இல்லாமல் போவோமே, அவ்வளோதானே. எத்தனை ரொம்ப காலம் வாழ போகிறோம், ஒரு 100 வயசு வரைக்கும் வாழணுமா? அதுக்கு 100 வயசு இருக்கிறதுலே நமக்கு வந்து ஓரளவுக்கு அற்ப வயசு. தேவர்கள்லாம் எத்தனையோ வருஷம் வாழ்கிறாங்க, கோடி வருஷம் வாழ்கிறாங்க. இப்போ வந்து 80 60 தான். இப்போ வந்து இந்த சோறு இதெல்லாம் எல்லாம் சுகர் வர்றதுனால 60 80 போயிடுறாங்க. ஆனாலும் சிவபெருமான வழிபாடு செய்தால் 100 வயசு வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். சாமி வழிபாடு செஞ்சால் ஒருத்தர் கோயில் அப்படிதான் பூக்கட்டிக்கிட்டு இருந்தான். ஒருத்தர் வேகம் வந்தார், ஆயுசு 100. இப்போதான் உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தானே, நீங்கள் ஒன்று ஆயுசு 100 போங்க, நீங்கள் வர 100 வயசு வரைக்கும் என்னால் தாங்க முடியாது. நான் இப்போயே நாளைக்கு வந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஒரு 100 வயசுக்கு ஐயா அப்படிங்காரு. ஏன்னா என்னால் துன்பம் தாங்க முடியல சாமி, நான் எப்படா போகணுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் 100 வயசுக்கு வாழ்ந்துருக்கீங்க அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறேன்னா எவ்வளோ துன்பம் வந்தாலும் சிவபெருமான் நான் அப்படின்னு சொன்னேன், துன்பம் நினைக்கிறேன் அதை இன்பமாக மாற்றுங்க. சிவபெருமான வழிபாடு செய்கிறது அந்த பிறவி. நீங்கள் துன்பம் அதாவது ஒரு பக்கம் வந்துக்கிட்டே தான் இருக்கும், நீங்கள் அதை கண்டுக்கிடாதீங்க. சிவபெருமான் மேலே அன்பு செலுத்தி இந்த 100 வயசு வரைக்கும் நம்ம நல்லா பக்தி செலுத்துங்க. கிடைத்ததற்கரிய பிறவி, பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பிரானடி பேனார், பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பேரிழந்தாரே அப்படின்பாரு திருமூலர். அதனால் நம்ம என்ன செய்யணும், இந்த பெறுதற்கரிய பிறவியை பயன்படுத்தும். அரிது மனிதரால் அதிலும் பூங்குழல் செவிடு நீங்கி பிறத்தலாம், அதை விட அரிது. அப்படிப்பட்ட பிறகு நமக்கு சாமி அதை நம்ம நல்லபடியாக பயன்படுத்தும். சரி, அப்போ அதை எப்படியாவது அந்த சூழ்ச்சி பண்ணி அவளை வெல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அக்காமக்கிழத்தை கூறும் வண்ணம் நடக்கும் ராசராச பாண்டியன் பானபத்திரன் மனைவியை இசையில் வெல்லும் தகுதி வாய்ந்த ஒரு பாடலியை ஈழ நாட்டில் இருந்து வரவழைத்தார். உடனே பாண்டியன் வேணும்னா ஈழ நாடுன்னா நம்ம இலங்கை சைடு இருந்த ஒரு பாடி நல்ல பாடக்கூடிய ஒரு திறமசாலியை அங்கேருந்து வந்துச்சு. அவள் யாழை முதுகிலே தொங்கு விட்டு பாடும் மாணவியர் பலர் சூழ வந்து பாண்டியனை வணங்கி ஒரு கிண்ணற மங்கை போல ஏழிசைகளையும் இசைத்து பாடி நின்றான். என்ன செஞ்சாலும் அந்த பாடினி அந்த யாழை முதுகில் தொங்க விட்டு பாடும் அந்த மாதிரி வந்தாலும் வந்து மன்னரை வந்து வணங்குறது. வந்து இசை பாடி நின்றால் காமக்கிழத்தியால் மேல் வரும் கொடிய பழியிலே நோக்காத பாண்டியன் ஈழத்து பாடினியை நோக்கி, விரலியே நீ நாளைக்கு பானபத்திரன் மனைவியை என் முன் பாடுவதற்கு அழைப்பாயாக. அதற்கு அவள் உடன்பாட ஆற்றாது மறுப்பினும் யாம் அவள் சார்பில் நின்று உன்னை தடுத்தாலும் நீ அவளை விடாது தொடர்ந்து அவள் மனம் ஞானமுற வஞ்சனமிட்டு போகாது நில் என்று தடுத்துக்கொள் என்று கூறி வேண்டின நல்கி இருப்பிடம் சென்று நாளை வர கடவா என்று அனுப்பினான். இப்போ என்ன செஞ்சான், நீ வந்து நாளைக்கு பானபத்திரனுடைய மனைவி இருக்கான், அவளை நீ என்ன செய்யணும், வாதில் அவரை நீ இசைவாதில் நீ வந்து வெல்ல வேண்டும், இப்போதைக்கு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான், அந்த ஈழ நாட்டு பெண்ணை தன்னுடைய இருப்பிடத்துக்கு அனுப்பிவிட்டான். பின்பு பாண்டியன் பானபத்திரனுடைய மனைக்கிழத்தியாகிய பாடினியை தம் முன் அழைப்பித்து உள்ளென்றும் புறமொன்றுமாக எண்ணிக்கொண்டு பாடினியை இசை உள்ளால் ஒழுத்தி தன்னை நன்கு மதித்து கொண்டு, இங்கு என்னோடு இசை பாட வல்லவர் எவரேனும் உண்டா என்று சொல்லி கொண்டு வந்திருக்கின்றனர். நீ அவளுடன் ஒப்பாக நின்று பாடவில்லையோ கூறுவாயாக என்று வினவினான். அதற்கு யார்கிட்ட வந்து சொல்கிறான், பாண்டியவண்ணன் ஒரு ஈழ்நாட்டிலேருந்து வந்திருக்கான், என்னோட இசை பாட வல்லவர் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவள் வந்து கேட்குறான். நீ வேணா அந்த இசையை அவளோட போட்டி போடுறியா அப்படின்னு யார் கேட்குறான், இந்த ராஜராஜ பாண்டியன் வானவத்தருடைய மனைவியை பார்த்துக்காரு. அப்போ அதுக்கு என்ன அவன் என்ன சொன்னான், அதற்கு அவள், அரசே அடியனுக்கு சோமசுந்தர கடவுளின் திருவருளும் கற்பும் இருத்தலினாலே அவளோடு பாடி வெல்வேன், ஒருபோதும் தோல்வியினால் வருந்தி வாடமாட்டேன் என்றார். பாண்டியன் அவளையும் நாளை வா போ என்று அனுப்பிவிட்டான். இப்போ என்ன செஞ்சா, என்ன சொன்னா, அவள் நான் ஜெயிச்சிருன்னா இவனை சொன்னால் சிவபெருமான் திருவருளால் ஜெயிச்சேன் அப்படின்னு செய்வேன் அப்படின்னா
சோமசுந்தர கடவுள் துணை இருப்பதனாலும் கற்பில் சிறந்து விளங்குவதனாலும் நான் அவளோடு எழுவேன். கற்பனை என்ன தெரியுமா உங்களுக்கு? கணவனை தவிர யாரையும் பிறரை பார்க்காத ஒரு தன்மை தான் கற்பில் சிறந்து விளங்கும். அதனால தான் கற்பில் சிறந்து விளங்குறதுனால தான் நம்ம காஞ்சனமலை என்ன பண்ணாங்க, 7 கடலுக்கு அப்பால் இருந்த மலை தோசனை கொண்டு வந்து அவனோடே வந்து வாழ வச்சார் சாமி. மறுபடியும் கட்டிய கணவனை அவன் இறந்து போயிட்டான், மறுபடியும் வந்து சாமி காட்டினாரு. அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. கற்பில் சிறந்து விளங்குறவங்களுக்கு மறுபடியும் அதே கணவனே வந்து கிடப்பாங்க. கற்பில் சிறந்து விளங்கணும் அப்படி நம்ம நூல்கள்லாம் நமக்கு சொல்லி. இப்போல்லாம் கற்பனை என்னென்ன ஆகிப்போச்சு. நினச்ச நேரம் நினச்சாங்கள பார்த்துக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனையோ பேரை பார்க்குறாங்க. அந்த மாதிரிலாம் சூழ்நிலைகள் போய்கிட்டு இருக்கு. எல்லாம் காணிச்சு. ஏன்னா அப்படி காலங்கள் மாற மாற எல்லாம் மாறிட்டு இருக்கு. ஆனால் மனதால் என்ன செய்யணும், மனம் என்கின்ற கருவியை கொண்டு நம்ம என்ன செய்யணும், ஒருத்தரையே கடைசி வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்கள வச்சு நம்ம என்ன செய்யணும், கடைசி வரைக்கும் நாம் வாழ வைக்கணும். இந்த பிறகு நம்ம இவங்க தான் நமக்கு கணவர் அப்படின்னா அவங்களோட நம்ம என்ன செய்யணும், கடைசி வரைக்கும். அப்படி சாமி என்ன செஞ்சார், உடனே நீங்கள் போய் நாளைக்கு வா அப்படின்னு. மறுநாள் ராஜராஜபாண்டியன் அவ்விருவரையும் தன் அவையின் கண் அழைப்பித்து ஒருவருக்கொருவர் நேரில் இருக்குமாறு செய்து அவர்கள் கற்ற ஏலிசைகளும் பாடுமாறி ஏவி கேட்பதற்கு முன்னே மரக்களத்தில் நின்று வந்த ஈழ நாட்டு பாடினி பானவத்தனோட மனைவியாகிய பாடினியை இகழ்ந்து பேசி என்ன செஞ்சா, அவளை இகழ்ந்து பேசுகிறான். அப்படின்னா தான் போட்டிக்கு வருவான்னு மயிறு வஞ்சி இகழ்ந்து பேசி இசைப்பாடலே உள்ள குற்றங்கள் எத்தனை, யாழுக்கு தெய்வம் யாது, உயிரெழுத்துக்கு மாத்திரை எத்தனை, மெய்யெழுத்துக்கு மாத்திரை எத்தனை, உயிர்மெய் எழுத்துக்கு மாத்திரை எத்தனை, இக்கேள்விகளுக்கு முதலை விடை கூறிவிட்டு பின்பு என்னோடு பாடுவாயாக, இல்லையே உனக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறா, வசைப்பாடுற. உடனே என்ன சொன்னால், கற்பில் சிறந்த பானவத்திரன் மனைவி பூங்குழலாய் கடலில் கடந்து வந்துள்ள நின் கல்வி பெருமையினையும் வாதத்தின் மேல் சென்ற ஊக்கத்தின் பெருமையினையும் பலரும் விரும்புகின்ற பெண்களத்தின் செருக்கினையும் பாண்டியனது அவையில் உள்ளார் அறிந்து கொள்ளுமாறு உன் வாயினை திறந்து காட்ட வேண்டாவோ. நான் உன்னோடு இசைவாது செய்யும் சண்டைக்கு எதிரன்றி கொடிய வாயினை திறந்து இகழும் சண்டைக்கு எதிரல்லை. நான் வந்து உங்களோட சண்டை போடுறதுக்கெலாம் வரல, நான் எதுக்கு வந்திருக்கேன், இசையோடு பாடுறதுக்கு தான் வந்திருக்கேன். அதனால் நீ அதை மட்டும் பேசு, மற்றதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் இசை, அதாவது சாமி ஏற்கனவே வந்து ஒரு இது கொண்டாந்துறான். இலக்கிய புலவர் இலக்கணத்தை தலையக்கூடாது, இலக்கண புலவர் இலக்கியத்தை தலையக்கூடாது. அவர் தலைமை புலவருக்கு அவர் நம்ம நக்கீரர் வந்து தலைவிடுவார். சாமி என்ன பண்ணார், வந்து அவரை வென்று என்ன செஞ்சார், நெற்றிக்கண்ணை ஊற்றி எரித்தார். யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டில் இருக்கும்போது என்ன செய்வாங்க, இன்னொரு இதில் போய் நுழைப்பாங்க. இப்போ வாது வந்து இசைவாது தான், மற்றது பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நீ இதுக்கு பதில் சொல்லு. இப்போ கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்கிறதுக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்காங்க, இசை 2 பேரும் போட்டி போட்டு பாடுறதுக்கு தான். இசையில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போங்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. ஏற்கனவே ஞானசம்பந்த பெருமான் எங்கே தங்கியிருப்பார், திருமறைக்காட்டில் தங்கியிருப்பார். அப்போ இவங்க சமணருடைய ஆதிக்கம் ரொம்ப இருக்கும் மதுரையில். உடனே நமது குலச்சிறையாரும் மங்கையரசியாரும் எப்படியாவது அவரோட கூட்டு வரணும், நம்ம பாண்டிய நாட சைவ நெறியை செழிப்புற செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க 10 இறைசி வாங்க கூட்டு வருவாங்க. அந்த நேரம் குலச்சிறையார் வந்து படைகளோடு வந்து சென்று வந்து ஞானசம்பந்த பெருமானை பார்த்தோம். அப்படியே திருப்பி சென்ற காலத்தின் பதில்லா திறம் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்றெழுந்தள்ளப்பட்ட பேரிதனால் எற்றைக்கும் திருவள்ளுடைய நன்றியில் அழுந்திய நாடும் நற்றவில் வேந்தனும் உயிர்ந்து வென்றுகள் திரு நீற்றொழியின் மேன்மையும் படைத்தனம் என்பார் என்று விழுந்து வணங்கினாங்க. யார்கிட்ட, ஞானசம்பந்த பெருமான் திருவடியை போய் வணங்கினார். குலச்சிறையார் வந்து எதிக்கவே இல்லையா, குலச்சிறையார் ஞானசம்பந்த பெருமான் திருவடியை பார்த்துட்டு எதிக்கவே மனசு வரலையா, திருவடியை பிடிச்சிட்டா நான் பற்றி உடனே ஞானசம்பந்த அப்படி எழுப்பிட்டார். உடனே அப்படியே கண்ணீர் வடிச்சார். ஞானசம்பந்த திருவடியில் பார்த்து ஞானிகள்லாம் கிடைச்சாங்கன்னா பிடிச்சிக்கணும், ஆனால் திருவடியை பிடிக்கக்கூடாது, இப்படி தள்ளியிருந்து தான் வணங்கணும். அவங்க நம்ம ஞானிகள் அப்படி எடுத்து காட்டுறாங்க. நம்ம எப்பயுமே யாருக்கு திருவடி விழும்போது இப்படி தள்ளியிருந்து தான் நம்ம என்ன செய்யணும், வணங்கணும். அப்படியே கண்ணீர் வடிச்சாரான் நிலத்து மேல். உடனே ஞானசம்பந்த பெருமான் மதுரையம்பதிக்கு வந்தார். வந்ததும் என்ன செஞ்சாங்க, சமணர்கள்லாம் சூழ்ச்சினால் ஏற்கனவே இவருக்கு என்ன எதுக்காக வந்தாங்கன்னா, இப்போ இவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, வெப்புநோய் வந்து ஞானசம்பந்த பெருமானை அழைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஞானசம்பந்த பெருமான் வந்த ஞானசம்பந்த பெருமான் வாரான்னு நின்றுமே இவருக்கு பாதி நோய் குணமாக இருந்துச்சான். யாருக்கு,
கூன் பாண்டியனாகிய ரெண்டரசி நெடுமாறனார் ஞானசம்பந்தர் அப்படின்னு கேட்டதுமே அவருக்கு அப்படியே பார்த்தேன், அவர் வேணால் வர சொல்லுங்களேன் அப்படின்ட்டார். உடனே ஞானசம்பந்தர் வந்தார். அவர் எத்தனாயிரம் அடியாரோடு வந்தார்? 16,000 அடியார்களோடு வந்தார் ஞானசம்பந்தர். இவங்க 8,000 சமணர்கள் இந்த பக்கம் இருந்தாங்க. 2 பேரும் பாடினாங்க. உடனே ஞானசம்பந்தர் முதல் 6 வதியும் படித்தார். இந்த பகுதியில் உள்ள எல்லா வழியும் என்ன ஆயிடுச்சு, மொத்தம் இந்த சைடு போயிடுச்சு, இந்த சைடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த சைடு யாரை வந்தா சமணர்கள் வந்தாங்க. எப்பா நீங்கள் கிட்ட வாங்கப்பா, ஞானசம்பந்தர் மறுபடியும் கிட்ட அழைச்சி மீதி 5 பாட்டையும் பாடி அந்த பதியத்தில் நல்லா பாருங்க. திருநீட்டு பதியத்தில் மந்திர மாதிரியில் முதல் 6 பாட்டில் திரு ஆலவாயான் திருநீரே, திரு ஆலவாயான் திருநீரே முடியும். கடைசி 5 பாட்டில் பாருங்கள் வெறும் ஆலவாயான் திருநீரேன்னு வரும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த முதல் 6 பாட்டுக்கு இந்த சைடில் வந்து படிப்பார், மீதி 5 பாட்டை இந்த சைடு வந்து படிப்பார். படித்தது அவருக்கு இருக்கிறதும் குணமாகி இந்த கூணு இருக்கு பாருங்க, கூணு அப்படி நிமிந்துடும். இவங்க ரெண்டரசி நெடுமாறனா அப்படி ஆனதும் உடனே ஞானத்துக்கு அப்பையும் விட மாட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து அனல்வாதத்துக்கு புனர்வாதத்துக்கு வர வேண்டும் என்று இவங்க அரசே நீங்கள் இதை வந்து இங்கே வந்து பயந்துடாதீங்க, நம்மளோட வந்து அனல்வாதம் புனர்வாதம் வந்து பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஒத்துக்குவோம். அப்பயும் அவங்க வந்து அங்கே அதாவது யாருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்கன்னா என்ன செய்வாங்க, வேறு எதுக்காது இதில் நீ ஜெயிச்சிட்டல நீ அதுக்கு வா, நான் அதில் அவனை ஜெயிக்கிறேன் சொல்லுமா சொல்ல மாட்டோமா. பம்பரத்தில் ஜெயிச்சிட்டியா நீ கோழி குண்டுக்கு வா, நான் அங்கே வச்சு ஜெயிக்கிறேன், வா வா வா, எனக்கு அது வந்து கை வந்த கலை, நீ அதில் வா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா. சின்ன பசங்க அப்படி தான் பேசுவாங்க. பெரியவங்க என்ன செய்ய விடுவாங்க, பெரியவங்கன்னா நீ புத்த சேலை நீ கொடுத்துட்டு இருந்திருக்கியா, நாளைக்கு பா நான் இதை விட பெரிய நல்ல சேலையா 5000 பட்டுப்புடவை நான் உடுத்திட்டு வரணும் இல்லையான்னு மட்டும் பாரு, சொல்லுமா சொல்ல மாட்டோமா. அப்படிதான் சொல்லுவோம். அப்படி என்ன செய்வாங்க, போட்டுக்குவோம். இப்படி என்ன செய்வார், வாதிட்டு போய் விண்ணப்பதற்காக உடனே இவர் என்ன செய்வார், ஞானசம்பந்தபுரம் முதல்ல போய் சாமிகிட்ட போய் விண்ணப்பம் கேட்பார், நான் அந்த வாதத்துக்கு போவா வேண்டாம். வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ளல் ஆதமில்லி அவனோடு தேரரை பாதில் வென்றளிக்க திருவுள்ளமே பாதி மாதுடனாய பரமனே ஞானம் நின் புகழே மிக வேண்டும் தென்னாளவாயில் உரையும் எம்மாதியே அப்படின்னு சாமிகிட்ட போய் படிப்பார். சாமி அவனெல்லாம் கூப்பிட்றாங்க, வாதத்துக்கு கூப்பிட்றாங்க, அனல்வாதத்துக்கு கூப்பிட்றாங்க, புனர்வாதத்துக்கு கூப்பிட்றாங்க, சாமியோட திருவிழா எப்படி இருக்குது அப்படின்னு சாமிகிட்ட போய் என்ன செஞ்சார், விண்ணப்பம் கேட்டார். உடனே சாமி என்ன செஞ்சார், உத்தரவு கொடுத்தாரு, ஞானம் புகழே வேண்டும் இது நாளவாயில் உரையும் என் மாதிரியே பெருமானே நீ சொல்லியா நான் போக வேண்டாமா அப்படின்னாரு. சிவபெருமான் உடனே ஒரு புஷ்பத்தை கீழே உள்ள வச்சாரு, ஆசீர்வாதம் கொடுத்தாரு. எல்லாம் சிவிகை ஏற அப்படின்னு சிவிகையில் ஏறாரு, ஜம்முன்னு போய் பார்த்து போய் உடனே என்ன பண்ணாங்க, சமணர்கள்லாம் முதல்ல அனல்வாதம் நடத்தினாங்க. ஏடு எழுதி நெருப்பில் போடணும், போட்டால் எந்த ஏடு எரியாமல் இருக்கோ அதுவே வென்றது என்று அவர்களே ஞானசம்பந்தம் எதுவுமே சொல்லலை. அவங்க தான் பாதித்தவங்க தான், அவங்களே கேள்வி பதில் எல்லாமே அவங்களே சொல்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யணுமோ சொல்லுங்க நான் செஞ்சுறேன் அப்படின்னாரு. அவங்களே என்ன செஞ்சாங்க, வாதத்துக்குரியதையும் சொன்னாங்க. நெருப்பில் எழுதி போடணும், எரியாமல் இருந்தால் அவங்களே வென்றவங்க. அவங்க எழுதி போட்டாங்க, எரிஞ்சு போச்சு. அவங்க அஸ்தி நாஸ்தின்னு எழுதி போட்டாங்க. அஸ்தி நாஸ்தின்னு என்ன அர்த்தம், அஸ்தினா இருக்காங்க, நாஸ்தினா இல்லை. கடவுள் ஒன்று இருக்காருன்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். இருக்காரு இல்லை அப்படின்னு என்ன பொருள், ஏதாவது பொருள் இருக்கா, அவங்களுடைய கொள்கை அப்படி போடுவாங்க, எல்லாம் எரிஞ்சு சாம்பலாய். உடனே அப்போ ஞானசம்பந்த பெருமான் ஏற்கனவே நல்லா படித்ததுனால அங்கே உள்ள பெருமானை எண்ணி போக மாத்த பூநுழையால் தன்னோடும் பொன்னகலம் பாக மாத்த பையங்கள் ஏற்றல் வரவேற்றி ஆக மாத்த தோளுடையன் கோவன ஆடையின் மேல் நாகமாத்த நம் பெருமான் மேயது நல்லாரே. நல்லாட்டு போய் இதை எடுத்து போடுவார், அப்படி பச்சை நிற்கும், எரியாமல் அப்படியே நிற்கும். அதான் அதுக்கு பேர் பச்சை பதியனே பேர். எது இந்த நல்லாட்டு பதியும் பச்சை பதியனே பேர். ஞானசம்பந்த பெருமான் அருளிச்சி இதை போகமாத்த பொன்முடியும் அப்படி எரியாமல் அப்படியே பச்சையாக இருக்கும். ஆகா அவங்க அப்படியே நகத்தை கடிச்சாங்க. சிரிச்சாரு அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து புனர்வாதத்துக்குவாங்க அப்படின்னாங்க. எங்க இதில் தோக்கம் ஜெயிக்க முடியல, உடனே புனர்வாதத்துக்குவாங்க. சரி அதுக்கு என்ன செய்யணும்ப்பா நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னாரு. ஏட்டில் எழுதி போடுவோம், எது ஆற்று எதிர்த்து போதோ அவர்களே வென்றவர்கள் அவங்களே சொல்லிட்டாங்க. சரி அப்படின்ட்டு அவங்க எழுதி போட்டாங்க. அப்படி தண்ணிக்குள்ளே முங்கி இடம் தெரியாமல் போயிடுச்சு அவங்க எழுதி போட்டது.
ஞானசம்பந்த பெருமான் இந்த ஒரு பதியம் தான் ஞானசம்பந்த பெருமான் கையால் எழுதிய ஒரு பதியம் என்னன்னா, வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன் உணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் அப்படின்னு இந்த ஒரு பதியத்தை தான் இந்த ஒரு பதியத்தை அவங்களே கையால் எழுதி போட்ட ஒரு பதியம். இந்த அந்த புனர்வாதத்தை திரியடம் அது ஒதுங்கிய இடம் தான் திரியடம். அப்போ எழுதி போட்டாரு. அந்த ஆற்று ஏற்று வர ஆட்டை நம்ம வந்து ஏற்று போக முடியுமா? யோசிச்சு பாருங்க. வேகமாக வர்ற ஆழத்தில் வர தண்ணியை நம்ம எதிர்த்து போக முடியுமா? போக முடியாது. ஆனால் இந்த பாடல் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, எதிர்த்து போய் ஒரு கரை ஒதுங்கி அந்த கரை ஒதுங்கிய இடம் தான் திரு ஏடகம் என்று. 7 ஒதுங்கிய இடத்தினால் அந்த இடம் கோயில் நல்ல பெரிய கோயில், ஆற்றோரமாக இருக்கும். சிறப்பாக இருப்பார், நல்லா அருமையாக இருப்பார். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திரு ஏடகத்தில் மதுரை பக்கத்தில் தான் இருக்கு. போனீங்களா? ஆப்படையார் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆப்படையார் ஒரு பெண்ணை என்ன பண்ணுவாங்க, ரொம்ப குடும்பம் கொடுத்தாங்க. பசு தொழுவத்தில் போய் ஆப்படையார் கோயில் அந்த பெண்ணை வந்து ரொம்ப குடும்பம் கொடுத்தாங்க. இது வைகாத்து பக்கத்தில் இருக்கு. வைகாத்து பக்கத்தில் திரு ஆப்படையார் திருவாப்படையார். ஏன்னா ஒரு பெண்ணை ரொம்ப குடும்பம் கொடுத்தாங்க. ஏன்னா பசுவும் தொழுவத்தில் வந்து அவளை விட்டுட்டு போயிடுவாங்க. அவர் என்ன பண்ணுவா, பசு தொழுவத்தில் விட்டாலும் கூட சிவபெருமான் இல்லாத இடம் இருக்கா அப்படின்னு நினச்சாங்க. பசுவன் தொழுவத்தில் அவளை கட்டி போட்டு போயிடுவாங்களா? உடனே என்ன பண்ணுவா, அந்த பசுவன் தொழுவத்தில் அந்த கம்பு இருக்கும் பாருங்க, அந்த ஆப்பு, அதை வச்சு தான் என்ன செய்வோம், அந்த மாடு சுற்றி வரும் பார்த்தீங்களா பசு தொழுவோம். இவன் என்ன பண்ணிட்டா, அந்த ஆப்பையே சிவலிங்கமாக நினச்சி பாவிச்சு வழிபாடு பண்ணால் அது சாமி அங்கே அப்படி சிவலிங்கமாக உடைச்சிட்டாரு. அதனால் அது ஆப்படியாருன்னு போயிடும். அந்த ஆப்பு சிவலிங்கமாக மாறி அது பார்த்தீங்கன்னா சாமி எப்படி இல்லையா? அதனால தான் திரு ஆப்படியார். அப்போ இப்போ வந்து என்ன செஞ்சால் பொருள் பக்கத்தில் சாமி என்ன பண்ணார், ஜெயிச்சார். உடனே அது கரை ஒதுங்கியது. எப்பயுமே இந்த வாது என்பது என்னது, சண்டை. அந்த சண்டையும் என்ன அவங்க என்ன பண்ணாங்க, 2 வாதத்துலையும் தோத்தாங்க. யார்? சமணர்களும் தோத்தாங்க. இப்போ என்ன செய்ய, உடனே இவர் என்ன பண்ணார், அரசர் என்ன பண்ணார், நீங்களே ஒவ்வொரு வட்டம் தோத்துட்டீங்க, இன்னொருக்கெல்லாம் பரிச்சைலாம் வைக்க முடியாது, ஒழுங்கு கழுகு மரத்தில் ஏறிங்கன்னாரு. 2வது அவங்களே சொல்லிட்டாங்க, தோத்தா நாங்கள் கழுகு மரத்தில் ஏறினோம்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இவர் எதுவுமே சொல்லலை ஞானசம்பந்த பெருமான். அவங்களே கேள்வி கேட்டாங்க, அவங்களே பதில் சொல்லிட்டாங்க. தண்டனையும் யார் தோக்காங்களோ கழுகு மரம் அவங்களே சொல்லிட்டாங்க. கடைசி அவங்களே கழுகு மரத்து 8000 சமணர்களும் கழுகு மரத்துல ஏறினாங்க. அது எப்படி தெரியுமா, தூக்கி உட்கார வச்சுருவாங்க, இறங்கி உரிக்கும் பாருங்க, அது மாதிரி உரிக்கும். அப்படிலாம் அந்த காலத்தில் தண்டனை கொடுத்துருக்காங்க. உயிர் போயிடும் அந்த. ஆனால் அது ஒரு நிமிஷம் வேதனையோடு போயிடும். அடுத்து நரக ஏன் ஞானசம்பந்த பெருமான் தடுக்கலை அப்படின்னா, அப்படி ஏன் அப்படின்னா இப்போ தடுத்துருப்பாரு. ஆனால் எதுக்காக தடுக்கலைன்னா, அடியார்களுக்கு நெருப்பு வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த தண்டனை இவங்க இப்பயே அனுபவிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அந்த உயிர் வந்து நரக தண்டனை அனுபவிக்கும் என்பதனால் ஞானசம்பந்த பெருமான் தடுக்கவே இல்லை. 2வது, ஒருத்தர் அரசியலில் உள்ளவர் ஆன்மீகத்தில் தலையிட மாட்டாங்க, ஆன்மீகத்தில் உள்ளவங்க அரசியலில் தலையிட மாட்டாங்க. அதனால இப்போ இவர் ஆன்மீகவாதி. அரசியலில் இது வந்து பெரியவங்க சமாச்சாரம், இது அரசருடைய சமாச்சாரம், அவர் தான் தண்டனை கொடுக்கணும். அதனால் அவர் தண்டனை கொடுத்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஏன்னா அடியார்களுக்கு நெருப்பு வச்சது எவ்வளோ பெரிய ஒரு கேடு. அதனால என்ன செஞ்சாங்க, அவங்க இந்த பிறவிலே அந்த 8000 சமணர்களும் அந்த வினையை அனுபவித்தார். அப்படி அனுபவிக்கணும்னா மறுபடியும் என்ன ஆவாங்க, அவங்க நரக தண்டனை அனுபவிப்பார்கள் என்பதற்காக ஞானசம்பந்த பெருமான் அவர்களை தடுக்கிறார். அதனால 8000 சமணர்கள். இது மாதிரி சூது அந்த வாதில் அவர்களே போட்டி போட வேண்டியது, அவங்களே அதுக்குரிய தீர்ப்பும் தெரிவிக்க வேண்டியது. இந்த மாதிரி அனல் வாதம், புனல் வாதம், இப்படி எத்தனையோ வாதங்கள்லாம். இது இந்த வாதம் எதன் அடிப்படையில் வந்து அப்படின்னா, அனல்வாதம் என்பது சிவத்தினுடைய பெருமையும், புனல்வாதம் என்பது சக்தியினுடைய பெருமையும் உணர்த்துவதற்காக தான் இந்த 2 வாதம் நடந்துச்சு. நெருப்பு யாரு? தண்ணி யாரு? சக்தி. அதனால தான் முதல்ல எடுத்ததுமே கடவுள் வாழ்த்தில் முதல்ல சிவபெருமானை சொல்லியிருப்பாரு திருக்குறளில். கடவுள் வாழ்த்தில் 10 பாட்டையும் பாருங்க, சிவபெருமானை தான் சொல்லியிருக்கோம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான், கோளில் பொறியியல் குணமிழவே என் குணத்தான். என் குணத்தான யாரு? வேற எந்த தெய்வத்தையும் குறிக்காது. அது முதல்ல சிவபெருமானுடைய பெருமை. 2வது சக்தி. என்ன சொல்லுவார், வான் சிறப்புன்னு சொல்லுவார். வான் சிறப்புன்னா தண்ணி, மழை. அது வந்து 2வது சக்தி. முதல்ல சிவத்தையும் 2வது சக்தியும் சொல்லிட்டு தான் அவர் மற்ற குரலுக்கே போவார். திருவள்ளுவர் யாரு? வெரி குட். பிரம்மா விஷ்ணு கிடையாது, பிரம்மவே. நான் அவருக்கு இன்னொரு மற்றொரு பார்த்தீங்கன்னா 4 முகன் இருக்கும்.
நம்ம இது திருக்குறளில் இது பார்த்தீங்கன்னா அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா அவர் நான்முகன், தெய்வப்புலவர், இது பிரம்மன் கொடுக்க மாட்டாங்க, நான்முகன் மட்டும் போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான்முகன்னா பிரம்மோத்தம். அப்படி சிவத்தினுடைய பெருமையும் சக்தியுடைய பெருமையும் வந்தது அந்த வாதம், இந்த பொருள் வாதம். அதே போல் இங்கே வாதத்துக்கு என்ன சொல்கிறா, இந்த பெண் அவள் கூப்பிட்றான், வஞ்சிக்கிட்டே கூப்பிட்றான். அப்போ வைததும் சண்டைக்கு அந்த வாதில் கூப்பிட்டதும் உடனே என்ன சொல்கிறான், நாங்கள் வந்து வாய் சண்டைக்கெலாம் வரல, என்ன செய்ய போகிறோம், இசைவாதத்துக்கு தான் வந்திருக்கோம், அதனால் அதை மட்டும் பேசு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் உன்னோட இசைவாதம் செய்யும் சண்டைக்கு எதிரின்றி கொடிய வாயுகளை தொடர்ந்து இகழ் சண்டைக்கு எதிரல்லேன், உன்னை போல மானத்தை விற்று பிழைக்கும் பெண்களே அதற்கு எதிராவர் என்று கூறினான். அவள் அந்த மாதிரி பெண்ணு, அதனால் நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போது பாண்டியன் அவர்கள் இருவரையும் விலக்கிவிட்டார் போல் நடித்து எதிர் நின்று தடுத்து, இப்போ மன்னர் யாரோட ஆளாக இருக்காரு, அந்த பாடினியோட, அந்த ஈழநாட்டு பாடினியோட கட்சியாக இருக்காரு. பெண்களை நீ வீண் பேச்சை ஒழித்து பாடுவீர்களாக, தோற்றவர் வென்றவருக்கு அடிமையாகி விடுவதே சபதம். தோற்றவர்கள் வென்றவர்களுக்கு அடிமை, ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க. உடனே முன்பு ஈழநாட்டு விரலி யாழினை இடத்தோளில் தழுவி குரல் என்னும் நரம்பின் வழியே முகிழ்த்த விரல் சென்று தாக்க பெருமித புன்னகை உள்ளே கிடந்து சிறு தோன்ற ஏலிசேனை பாண்டிய மன்னனது செவிகளில் அவன் காமக்கடத்தின் மழலை மொழியாகிய இனித அமுதம் போல் வார்த்தான். யார் வார்த்தா, அந்த ஈழநாட்டு பெண்ணு அப்படி அமுதகாலமாக வாசிட்டாங்க. பானவத்திர மனைவியாகிய பாடியும் யாழினை எடுத்து, யாழினை தெரியுமில்ல, வீணை வேற, யாழ் வந்து நீளமாக இப்படி நீளமாக இருக்கும், வீணை வந்து இந்த மாதிரி நீளமாக இருக்கும். அந்த யாழினை எடுத்து மாடகத்தை முறுக்கி கட்டமைந்த நரம்பினை தாக்கி இசையில் சிறந்த கந்தர்வர்களும் இரு செவிகளில் கேட்டு நானுறும்படி. கந்தர்வர்கள்லாம் அந்த தேவர்களில் பல வகை ஜாதி இருக்குது. கந்தர்வர்கள், இயக்கிமாரர்கள், கிண்ணறர்கள், அங்கே தேவர்கள் கூட ஜாதிகள் தான். இப்போ நம்ம இதில் நாடார்கள், ஆசாரிமார்கள், அப்புறம் அந்தணர்கள், பட்டர்கள், இப்படி நிறைய ஜாதிகள் இருக்குல்ல. அதே போல் தேவர்களையும் பல ஜாதிகள் இருக்குது. அப்போ அதில் கந்தர்வர்கள் ஜாதி தான் சாமி இந்த ஆஹா ஊன்னு ரெண்டும் இருந்தாங்கல்ல, சாமி உங்களுக்கு நான் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும்னாங்கல்ல. உடனே சாமி என்ன பண்ணார், அவர் ரெண்டத்தையும் குண்டலாம் மாட்டி நீங்கள் பாட்டு பாடிக்கிட்டே இருங்க அப்படின்ட்டாரு. இப்போயும் சிவருமானுக்கு அவங்க பாட்டு பாடிக்கிட்டே தான் இருக்காங்க. அது சிவருமான் அவங்க இதையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு, நாம் பாடுறதையும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் சகசிலிங்கம் கோயிலில் இத்தனை அடியார்கள் பாடிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதையும் கேட்போமே அப்படின்ட்டு சிவருமான் சிவர் இங்கேயும் கேட்டுட்டு தான் இருப்பார். சாமியால் அங்கேயும் இங்கேயும் நம்மளால் கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? முடியாதா? இங்கேயும் பள்ளியர பூஜை நடக்கு, அண்ணாமலையில் பள்ளியர பூஜை நடக்கு, மதுரையம்பதியில் பள்ளியர பூஜை நடக்கு, இங்கேயும் சாயரட்ச பூஜை நடக்கு, அங்கேயும் சாயரட்ச பூஜை நடக்கு, எல்லா திருக்கோயிலும் சாயரட்ச பூஜை நடக்கு. சிவருமான் இங்கே இப்போ ஒரு சரிங்கப்பா, நான் அங்கே போயிட்டு வந்துடுறேன், அங்கேருந்து இல்லைப்பா நீ நான் திருவண்ணாமலை போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாரா சாமி? எல்லா இடத்துலையும் ஒரே போல நடக்கும். ஆனால் சிவருமான் ஏன் ஏற்றுக்கொள்கின்றார் அப்படின்னு சொன்னால், அவர் எல்லா இடத்திலும் வியாபித்து இருப்பதனால் எல்லா பூஜைகளும் ஏற்றுக்கொள்கின்றார். புரியுது அவங்களுக்கு? இப்போ திருவிழிபுத்தூரில் கொள்கையிலேருந்து தவிட்டமேன்னு சொல்லிட்டு டக்குன்னு முடியுது. என்ன செஞ்சார், கல்லில் முட்டை போனார். உடனே சாமி உள்ளேருந்து அப்படி கையை மட்டும் இப்படி வெளியில் நீட்டார். இப்போ நிப்பாட்டு பார்க்கணும், அவர் தலையை போய் இப்படி பிடிச்சாரு சாமி. அடியார்களுக்கு துணி கிழிஞ்சு போச்சு அப்படின்னு என்ன செஞ்சார், கொள்கையிலேருந்து தவிட்டோம்னு முட்டை போனார். உடனே சிவருமான் அந்த கல்லிலேருந்து அப்படி உள்ளே இருந்து வெளியில் கையை பிடிச்சி தடுத்தார். ஏன் அப்படின்னா அவர் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருப்பதனால் அவருடைய ஒவ்வொருடைய உயிர்களுடைய அசைவையும் சிவபெருமான் அறிவார். அப்படி தான் என்ன செஞ்சார், அவரை போய் தடுத்தார். அப்போ எல்லாருடைய பூஜையும் சாமி ஒரே நேரத்தில் ஏற்றுக்கொள்வார். அவர் வந்து என்ன செய்யணும், ஒரு சேர அறிவார். நாம் விட்டு விட்டு தான் அறிவோம், சிவபெருமான் ஒரு சேர அறிவார். அதனால் எல்லா பூஜையும் அவர் ஏற்றுக்கொள்வார். சரி, அப்படி உடனே அவர் யாழினை எடுத்து கேட்டு நாடும்படி மெல்லிய விரல் தளவும் ஓசையின் வழியே நாவால் விளைக்கும் இசையமுதை பலர் செவிகளையும் நிரப்பினார். அரசனது மனக்கருத்தை அறியாத அவையினர் அனைவரும் பானபத்திரன் மனைவியின் பாடலை மெச்சிக் கொண்டார்கள். ஆனால் அரசனுடைய இது என்ன எதில் இருக்குது, ஈழநாட்டு பெண்ணு தான் ஜெயிக்கணும், நீ எப்படினாலும் பாடு, நான் தான் என்ன செய்வேன், ஏற்கனவே சொன்னான், நான் தான் நீ தான் ஜெயிச்சேன்னு சொல்லி நான் அரசியலில் அறிவிப்பேன், நீ தைரியமாக பாடுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டானா முதல்ல. அதே போல் ஆனால் மக்களுக்கு யாருடைய பாட்டு பிடிச்சிருக்கு, பானவத்தோடைய மனைவி பாடல் தான் பிடிச்சிருக்கு, அதை தான் வைக்கிறாங்க. பானவத்தோட மனைவி நல்லா பாடுறாங்கன்னா அப்படி வச்சுறாங்க. உடனே இவன் என்ன பண்ணுறான் அரசன், ஆனால் பாண்டியனும் ஈழ்நாட்டு பாடியின் பாடலை பாராட்டினான். அவளோட பாடல் தான் பாராட்டுறானா.
ஏன்னா கொண்டு வந்தது யார்? அவன். எப்பயுமே வந்து அரசர் வந்து எப்படின்னா நீதி நிலைமை தவறாமல் இருக்கும். எது உண்மையாக இருக்கோ அதுக்கு தான் இசைவிக்கணும். அதை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது, மாற்றி அமைக்கக்கூடாது. ஆனால் கொண்டு வந்ததே அந்த ஈழநாட்டு கொண்டு வந்தது யார்? அந்த பெண்ணை இவர் தான் கொண்டு வந்தார். அதனால் அவருக்கு தகுந்த மாதிரி ஜாதகமாக இந்த பெண் தான் ஜெயிச்சா அப்படிங்கிறாங்க. உடனே மக்களுக்கு ஒன்றும் புரியலை. என்னடா நல்லா பாடுறது இந்த அம்மா பாடுது, அந்த அம்மா போய் அரசருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களாம் யோசிக்கிறாங்க. உடனே மன்னன் உள்ளத்தை எறிந்த அவையினரும் பாண்டியன் புகழ்ந்த வண்ணமே உடனே பார்க்கங்க. அப்போ மன்னன் எது சொல்கிறாரோ அதுதான் நம்ம கேட்கணும். நம்ம மட்டும் மாற்றி சொல்லிட்டோம்னா மன்னர் ஏதாவது நம்மளை தண்டிச்சுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, மன்னனுடைய ஆமாம் ஆமாம் மன்னர் சொன்னால் தான் சரிதான் அப்படிங்கிறாங்க மக்கள் பூரா. பாடல் அப்போ அவங்களும் பாடினின் பாடலை புகழ்ந்தார். இறைவனது திருவுருளை பெற்று மண் பெண் பொன் என்ற மூவகை ஆசைகளையும் துறந்தவர்களாயினும் மன்னன் சொன்னவாறே சொல்வது வழக்கார் அல்லவா. அதுபோல் என்ன செஞ்சாங்க, மன்னன் சொன்னதான் சரின்ட்டாங்க. காமகலத்தின் மையலாகிய புது மதிவினை வருகி தீர்ந்து நன்று அறியாத பாண்டியன் அவையுள்ளவரை நோக்கி இவ்விசைவாதின் முடிவு இன்று ஒரே நாளில் தேர்ந்து அறியத்தக்கதோ என்று கூறி விரலியர் இருவரையும் இருகை போவீராக, 2 பேரும் போங்க, இன்னொரு நாள் வச்சுக்கிறோம் அப்படின்ட்டார். இப்போ கொஞ்சம் டவுட் ஆகி போச்சு, யார் ஜெயிச்சுன்னு அறிவிக்கிறதுக்கு டவுட் ஆகி போச்சு. உடனே இந்த தீர்ப்பு சொல்லுவாங்கல்ல கோர்ட்டில், தீர்ப்பை 25ஆம் தேதி வச்சு ஒத்தி வைக்கிறோம் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி ஒத்தி வச்சிட்டார், இன்னொரு நாளைக்கு வச்சுக்குவோம் அப்படின்ட்டு. உடனே இழுத்து பாடினி தன்னை சூழ்ந்த மகளிர் கூட்டம் போல இருப்பிடத்தை வந்து அடைந்தார். ராஜராஜ பாண்டியன் தன் பாட்டினை வேந்தனையோ ஒரு புகழ்ச்சியாக கருதி இருமாப்பு கொண்டு பெரிய கழிப்படைந்து, ஏற்கனவே ராஜராஜன் பாராட்டினா பார்த்தீங்களா யாரை, அந்த ஈழநாட்டு பாண்டியன். அப்போ அரசர் வந்து நமக்கு சாதகமாக இருக்காரு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக போய் எழுச்சிரா போய் உறங்குறாங்க. ஆனால் இவரை என்ன செஞ்சாங்க, இவர் நல்லா பாடலைன்னாங்க. யாரை? பாடபத்திரருடைய மனைவி. இவருக்கு யார் தோணா? சாமி தான் தோணும். அவருக்கு அரசர் தானே, நம்மளுக்கு சாமியே தோணும். உடனே சொக்கநாதருக்கு மட்டும் போனோம். ராஜதேவன் ஒரு வழக்கு பேசுவான். அவன் கருத்துக்கு செய்ய அவையினர் அனைவரும் அத்தன்மையராயினர். ஐயரே இனி நடுநிலைமை தூக்கி பேசுவார் யாவர்? உடனே அந்த அம்மா போய் சாமிகிட்ட போய் கேட்குறாங்க. தேவரில் திருவுருள் சுரந்து தமிழனுடைய துன்பத்தினை போக்கி அருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார். அப்பொழுது ஆகாயத்திலிருந்து பெண்ணே, நாளைக்கு நீயே வெல்லும்படி அருள் செய்வோம், நீ அஞ்சரிக்க என்று ஒரு அசரீதி வாக்கு தோன்றிட்டு. உடனே சாமி என்ன பண்ணாரு, நீ கவலைப்படாத, நாளைக்கு அந்த வாதில் உன்னை ஜாம் ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி சாமி என்ன செய்கிறாரு, ஒரு அசரீதி வாக்கு. சிவபெருமான் சொல்லிட்டாருன்னா அதுக்கு அப்பீல் ஏதாவது இருக்கா? அதனால் இந்த அம்மா தைரியமாக, அவருக்கு அரசர் துணை, இவருக்கு சிவபெருமானே துணை. பாண்டியன் அன்று போலவே மற்றைய நாளும் அவ்விரு விரலையும் அழைவித்து அவர்கள் பாடலை கேட்டு முதல் நாள் சொன்னபடியே சொல்ல அவையினருக்கும் அப்படியே கூறினார்கள். மறுபடியும் என்ன செஞ்சிட்டாங்க, அவ தான் ஜெயிச்சான் அப்படிங்கிறாங்க எல்லாருமே. மனம் புழுங்கி நின்ற பானவத்தின் மனைவி பாண்டியனை நோக்கி, பாண்டியர் ஆண் சிங்கம் போன்றவனே, உலகில் மண்நூலின் வழியே செங்கோல் வச்சும் மன்னவர் ஏறே, நீர் வார வழக்கு பேசுகிறனாலே அவையில்லோரும் அப்படியே சொல்ல துணிந்தனர். ஆதலில் தராசின் நாப்போலும் நடுநிலைமையுள்ள சோமசுந்தர கடவுளின் திருமுன்பு சென்று பாடுகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இது நடுநிலைமைக்கு ஒரே வழி, சாமிக்கு முன்னாடி போய் நாங்கள் 2 பேரும் பாடுறோம், சாமி முடிவு சொல்லட்டும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஏன்னா எந்த நேரம் பார்த்தாலும் நல்லா பாடுறவங்க விட்டுட்டு அந்த பெண்ணை ஈழநாட்டு பண்ண போய் நல்லா பாடுறான்னு சொன்னால் இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அப்போ சாமிக்கு முன்னாடி போய் பாடுவோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கிட்ட யாரேனும் ஒருவர் மனம் துணிந்து இவள் வென்றாள் என்றால் யாராவது ஒரு மனம் துணிந்து இவள் வென்றாள்னு சொன்னால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருவரின் பாடலையும் கேட்டு யாரேனும் ஒருவர் மனம் துணிந்து இவள் வென்றாள் என்றால் போதும் என்று கூறினார். பாண்டியன் அங்கனமே நீங்கள் செய்யுங்கள் என்றான். அவை கலைந்தது. விரலியர் இருவரும் தங்களுடைய இல்லங்களுக்கு சென்றார். உடனே என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க இல்லங்களுக்கு போயிட்டாங்க. மறுநாள் பாண்டியன் அமைச்சர்களும் இசையின் குற்றங்கள் குணங்களையும் பகுத்து உணர்ந்த கீத ஞானம், இலக்கிய ஞானம், சுருதி ஞானம், தாள ஞானம் என்னும் 4 வகை ஞானம் நிறைந்த இசைநூல் புலவர்களும் சோமசுந்தர கடவுள் சன்னதியிலே போய் இருந்து கொண்டு விரலியர் இருவரையும் அழைத்து வரும்படி ஏவலர்களை விட்டார்கள். உடனே என்ன பண்ணாரு, சாமியோட சன்னதிக்கு 2 பேரையும் கூப்பிட்டாங்க, இசைவாது வெளில வச்சுக்கோங்க. பானபத்திரன் மனைவி வந்து எனக்கு அடிமையாகி விடுவாள், இதற்கு ஒரு சந்தேகமும் இல்லை. எப்படியும் இவருக்கு ஒரு மமதை, யாருக்கு? இந்த ஈழநாட்டு பெண்ணுக்கு. எப்படியும் நாளைக்கு நமக்கு அடிமையாக போகிறான், இவ கற்பனை. நம்ம இப்படியும் எப்படி கேட்டால் நமக்கு அரசனே நமக்கு துணையாக இருக்கான், அப்போ நம்ம தானே ஜெயிப்போம் அப்படின்னு. இப்படி யார் செருப்போடு இருக்காங்களோ அவங்க என்ன செய்வாங்க, ஒரு நாள்
நாம் இதனால் நம்ம தான் ஜெயிப்போம், இதனால் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு நினச்சோன்னு நம்ம கீழே போயிடுவோம். அவ்வளோதான். ஜெயிக்கணும்னு நினச்சோம்னா கீழே போயிடுவோம். மற்றும் விட்டு கொடுக்குற தன்மை யாருக்கு வருகின்றதோ அவர்கள் என்ன செய்வாங்க? உயர்ந்த நிலையை அடைவார். மற்றவர்களை தூற்றுபவர்கள் என்ன செய்வாங்க? கீழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அன்னைக்கு நல்லா இருக்கும், ஒருத்தவங்களை தூற்றும் போது நல்லா இருக்கும். நீ நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், நீ பாரு என் கண்ணுக்கு முன்னாடி நீ பார்க்கத்தானே போற அப்படின்னு அவருக்கு ரொம்ப பயம் வரும். அவங்க வந்து அவங்களுக்கு பகிர்ந்தாயிப்போம். உண்மையிலேயே நம்மளை இப்படி தூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு என்ன ஆக போதும் ரொம்ப பதறிக்கிட்டு இருப்பாங்க. கடைசி பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி இவங்க கீழே போயிடுவாங்க. இது அவங்களுக்கு இவங்களை தூட்டுவாங்க. உடனே இவங்க பதறி போய் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? எப்படி இருப்பாங்க? இவங்க என்ன தூட்டுனாலு அவங்க எப்படி இவங்களை தூட்டுனாங்களோ அதே போல இவங்க ஆயிடுவாங்க. இப்போ அந்த செய்வனை என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, செய்வனை வைக்கிறவங்க என்ன செய்வாங்க? மற்றவங்க செய்வனை வைப்பாங்க. வைக்கும்போது அந்த நேரத்தில் அவங்க போய் பாதிக்கும். ஆனால் வச்சவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க நினைப்பாங்க வச்சாச்சு, அவள் குடும்பத்தை ஒரு வழி பண்ணிட்டோம்ல அப்படிம்பாங்க. வாங்க சார், குடும்பத்தை வழி பண்ணிட்டோம்ல அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க குடும்பத்தில் ஒவ்வொரு ஆளாக செய்வினை வச்சவங்க என்ன ஆகும்? தன்வினை தன்னை சுடுமா சுடாதான்? தன்வினை தன்னை சுட்டே ஆகும். நெல் பக்கத்தில் போய் கையை வச்சா தெரியாமல் பட்டாலும் சுடும், கண்டிப்பாக சுடும். சுடாமல் இருக்காது, தெரியாமல் பட்டாலும் சுடத்தானே செய்யுது. அதுபோல் தன் வினை தன்னை சுட்டே தீரும். அதனால் யாருக்கு என்ன செய்யக்கூடாது? தீங்கு நினைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு வரவே கூடாது. இந்த நிலையிலே அன்னைக்கு நல்லா இருக்கும், செய்யும்போது நல்லா இருக்கும், ஒருத்தவங்களை தூற்றும் போது நல்லா இருக்கும். ஒரு தூற்றும் போது இவங்க மனம் என்ன செய்யும்? குளிரும். மற்றவங்களை செய்யும்போது இன்னைக்கு நான் என்னென்ன திட்டு நினைச்சனோ அத்தனையும் திட்டேன். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? என் மனசுல நான் இப்போ மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தேன், இன்னைக்கு கொட்டி தீர்த்துட்டேன்ல அப்படிம்பாங்க. உடனே அந்த நிமிஷம் அவங்க நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களும் ஒரு ஆள் கொட்டி தீப்பாங்க, இவங்களும் ஒரு ஆள் கொட்டி தீப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? அவங்க மிகுந்த வருத்தத்துக்குள்ளாயிருவாங்க. அவங்கள விட இவங்க என்ன ஆயிடுவாங்க? ரெண்டாவது இவங்களை இவங்க தூற்றும் போது அவங்களுடைய வினை கழிச்சிடும். மற்றவர்களை தூற்றும் போது அவருடைய வினை கழிஞ்சிரும். இவங்களுக்கு என்ன ஆயிரும்? வினை ஏற ஆரம்பிச்சிடும். வினை ஏற ஏற என்ன ஆகும்? ஆகாமி வினை கூட்டிக்கிட்டே இருக்கும். இந்த ஆகாமி வினை, சஞ்சித வினை, பிராப்த வினை அப்படின்னா இந்த வினைகளை என்னைக்கு தீர்றது? வினைகள் தீர்ந்தது தான் நம்ம எங்கே போக முடியும்? சிவபெருமான்கிட்ட போக முடியும். வினை தீரலைன்னா நம்ம இங்கேயே இருக்க வேண்டியதான். வினை தீரணுமா தீர வேண்டாமா? வினை என்பது ஒரு ஜடம். நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. வினை என்பது ஒரு ஜடம். அதுக்கு அறிவு இருக்கா? நாம் செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஏதாவது அறிவு இருக்கா? அறிவு இல்லை. அது ஜடத்தை நீக்குவதற்கு சிவபெருமானுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது. ஆனால் ஏன் அந்த வினையை கொண்டு நமக்கு காரியப்படுத்துகின்றார் என்று சொன்னால், இந்த உயிர்கள் பக்குவப்படுத்துவதற்காகத்தான் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? அந்த வினையை கொள்முதலாக வைத்துக்கொண்டு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுறாரு. அது நம்ம தாங்கக்கூடிய அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அந்த வினை தாக்கத்தை குறைத்து என்ன செய்கிறாரு? நம்மளை பக்குவப்பட ஒவ்வொரு பிறகையும் நம்மளை பக்குவப்பட செய்து அதுக்கப்புறம் தன் நிலைக்கு உயர்த்தும். இப்போ டைரெக்டாக வந்து நம்ம சாமியால் நுகர முடியாது. வினை அனுபவம் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது? சாமியாக நுகர முடியாது. ஏன்னா அது வந்து பேரின்பு பொருள். பேரின்பு பொருள் பெறணும்னா அதுக்குரிய தகுதி இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அதை நாம் பெற முடியும், அதை நாம் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா எப்படி அனுபவிக்க முடியும்? அதுக்குரிய தகுதி இருந்தால் தான் நம்ம அனுபவிக்க முடியும். இப்போ கம்ப்யூட்டர் ஜாப்பில் நீங்கள் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்குரிய தகுதி இருந்தால் தானே வேலை பார்க்க முடியும். இல்லை பார்க்க முடியுமா? இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம்னு நினைக்கிறோம், அந்த அந்த தகுதி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன செய்வாங்க? கூப்பிட்ருவாங்க, வேலைக்கு வாங்க, நீங்கள் நல்ல மார்க்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க, வாங்க நம்ம கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க? அதே போல் நம்மளை வழிபாடு எந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக செய்கிறோமோ சிவபெருமான் என்ன பண்ணுவார்? வாங்க எங்கள் லோகத்துக்கு வாங்க, சிவலோகத்துக்கு வாங்க, கும்பிடுங்க. சாமி என்ன பண்ணுவார்? அந்த லோகத்தில் எந்த செய்த புண்ணியத்துக்கு தகுந்தவாறு சிவலோகத்தில் வைக்கவா, இல்லை அவரோட அருகாமையில் வைக்கவா, இல்லை தன்னுடைய உருவத்தை கொடுக்கவா, சாரூபம் வைக்கவா, இல்லை தன்னையே கொடுக்கவா அப்படின்னு சாமி முடிவு பண்ணுவார். சாலோகமா, சாமியோகமா, சாரூபமா, சாயுட்சமா என்கின்ற சிவபெருமான் அதுக்கு தகுந்தவாறு சாமி என்ன பண்ணுவார்? நமக்கு அந்த லோகத்தை பிடிச்சிடுவார். நமக்கு எது வேணும் அப்படின்னா எந்த அதாவது சிவலோகத்துக்கு போகலாம், ஆனால் அது கூட ஒரு பதமுக்தி தான். பரமுக்தியை பெற வேண்டும் அந்த விருப்போடு இருக்கணும் அந்த லோகத்துக்கு. ஆனால் நம்ம சாமி நம்ம அங்கேருந்து நம்ம என்ன செய்வார்? கொஞ்சம் மேலே கொண்டு போவார். இருந்தாலும் நம்ம வழிபாடு வந்து என்ன செய்யணும்னா உரைப்பாக செய்ய வேண்டும். உரைப்பாக செஞ்சோம்னா என்ன செய்வோம்? இந்த பதத்தெல்லாம் தாண்டி போயிடலாம், பதமுக்தியெல்லாம் தாண்டி பரமுக்திக்கு போயிடலாம்.
எது செஞ்சாலும் உரைப்போம். சொல்கிறல்ல, திருவுமை பொருளும் செல்வமும் எனக்கு சீருடை கடல்கள் என்றெண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் திரிவேன். யார் சொல்றா? சுந்தரம் சாமி சொல்றாரு. ஊடியும் உரைப்பனாய் திரிவினார் சாமி. நான் உரைப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை என்னை விட மாட்டேங்க சாமி. ஊடியும் உரைப்பனாய் திரிவினார். முருகவர் சோலை சூழ் திரு முல்லை வாயிலார் திருப்புகள் விருப்பால் வாடி அடியேன் படுதையை களையால் பாசுபதா பறந்துடது பாடல். கூடிய இளையம் சதி விளையாமை கொடியடை உமையவன் காண ஆடிய அழகா அருமறை பொருளே அங்கனா என்று தேடிய வானோசிய திருமுல்லை வாயிலாய் திருப்புகள் விருப்பால் வாடிய அடியேன் படுதையை களையாய் பாசுபதா பறந்துடது. யார் சொல்றா? எந்த திருப்பதியத்தில்? வட திருமுல்லை வாயில் பதிவு. சரி, அப்படி என்ன பண்ணுறாங்க? ஒன்று மறுபடியும் வந்து பாடுறாங்க. எப்பயுமே அவர் மன்னர் என்ன செய்கிறாரு? அவருக்கு சாதகமாகவே சொல்கிறாரு. மறுநாள் அமைச்சர்களும் இசையும் குற்றங்கள் குணங்களையும் பகுத்து உணர்ந்த கீத ஞானம், இலக்கிய ஞானம், சுருதி ஞானம், தாள ஞானம் என்னும் 4 வகை ஞானம் நிறைந்த இசைநூறு புலவர்களும் சோமசுந்தர கடவுள் சன்னதியிலே போய் இருந்து கொண்டு வெள்ளியர் இருவரையும் அழைத்து வரும்படி ஏவலர்களை விடுத்தார். ஏவலர்கள் விரைந்து ஓடி மன்னன் கட்டளைப்படி பாடினியையும் அழைத்தார். ஈழ நாட்டு பாடினி இன்று பானவத்திரன் மனைவி வந்து நமக்கு அடிமையாகி விடுவார் என்று நினைச்சா அப்படி ஒரு இருமாப்போடு இருந்தார். இன்று ஒரு சந்தேகம் இல்லை என்று கருதி கொடும் செருக்கோடும் விரைவாக வந்தனர். கற்கும் கல்வி விளங்க பானவத்திரன் மனைவி மெல்ல வந்தனர். சோமசுந்தர கடவுளும் இசை நூலில் உணர்வுமிக்க புலவர் போல சிவருமன் என்ன பண்ணாராம்? ஒரு உணர்வுமிக்க புலவர் போல சாமி என்ன செஞ்சாரு? அந்த கூட்டத்தில் வர்றாரு. முத்து மாலையோடு தோழனி முதலிய பல அணிகளை தரித்து புலவர் குழுவின் நடுவில் வந்து எழுந்தருளி இருந்தார். சிவமணி செய்தாரு, யாருக்கும் தெரியாமல் புலவர் வசனம் வந்து சாமி இருந்தார். இப்போ இந்த கூட்டத்தில் சிவபெருமான் இருக்காரா இல்லையா சொல்லுங்க பாப்போம். இந்த கூட்டத்தில் சாமி இருக்காரா இல்லையா? கண்டிப்பாக இருக்காரு. எங்கெல்லாம் சிவநூல்கள்லாம் பேசப்படுதோ அங்கே சாமி இருப்பார். திருமொழிகள் பாடப்படுதோ அங்கே சாமி இருப்பார். சிவசம்பந்தமாக எந்த செயலாக இருந்தாலும் அங்கே சாமியும் ஒருவராக இருப்பார் அப்படின்னு முதல்ல சொற்பொழிவு பேச போனேன். இத்தனைக்கும் முதல்ல சொற்பொழிவு பேச போயிருக்கேன். எங்கே நான் இப்போ இது வெங்காயநல்லூர் ஒருத்தருமே இல்லை. நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. ஒருத்தருமே இல்லை. நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு அது என்ன நினச்சேன்னா, அப்போ நான் அடி என்ன நினச்சேன்னா, சிவபெருமான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த உணர்வோடு பேசுகிறேன். புரியுது அவங்களுக்கு? ஆள் இல்லைன்னு நினைக்கல. ஆனால் சாமி உட்காந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவரே இன்னொன்று என்ன, பேச வைப்பதும் அவரே, கேட்பதும் அவரேன்ட்டு நான் அடின்னு பாட்டு பேசிக்கிட்டே கண்ணை மூடிட்டு பேசிக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் கண்ணை திறந்து பார்க்க கூட்டம் அரங்கு நிறைஞ்சிருச்சு. அதான் சாமியோட திருவள்ளுவர். நம்ம என்ன செய்யணும்? நம்ம எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. சாமியை பற்றி பேசணும். பேச வேண்டியது அதுக்கப்புறம் வர வைப்பது சிவபெருமானுடைய திருவள்ளுவர். நமக்கு இல்லை எதுவுமே கிடையாது. சாமி பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். பேசாதனாலெல்லாம் ஒருத்தர் உட்காந்து கேட்டால் கூட நமக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. அந்த உயிர் பக்குவம் அடையுது, நமக்கு சந்தோஷம் தானே. சொல்லுங்க. அப்படி கண்ணை மூடி ஒரு பாடினேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஹவுஸ்ஃபுல்லாக ஆகிட்டான். உண்மையில அப்போ தான் நினச்சேன், கண்ணீர் வடித்தேன். முடிஞ்சதுக்கப்புறம் சாமி நீ மட்டும் கேட்ப நினச்சேன், நீ இத்தனை பேரை கேட்க வச்சுட்டியே சாமி அப்படின்னு எனக்கு கண்ணீர் வந்துச்சு. சிதம்பரேஸ்வரை பார்த்து அங்கே உள்ள சாமி இப்படி நமக்கு ஒவ்வொரு நிலையிலும் நம்ம என்ன செய்வார்? நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியம். நேற்று திருநெல்வேலிக்கு அடிய முடியாது, நேற்று வர முடியாத சூழ்நிலை. அங்கே ஒரு அடியாருக்கு ஃபோன் பண்ணி ஏன் அந்த மாதிரி அடிமை வரேன், அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, அது அட்ரஸ் மட்டும் கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன். அட்ரஸ்ஸு ஊருக்கு அவுட்டில் அது ரொம்ப தூரம் இருக்கும் போல தெரியும். அட்ரஸ் மட்டும் கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னதுமே அவர் காரையே அனுப்பிச்சி விட்டார் பாருங்க. காரை அனுப்பிவிட்டு அந்த இடத்துல கொண்டு போய் விட்டு மறுநாள் காலையிலே எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க, எத்தனை மணிக்கு கிளம்புன்னு ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் யாரோட செயல்? பஸ்ஸு அவ்வளோ கிடையவே கிடையாது. லாக்டவுனில் அவ்வளோ டவுன் பஸ் எதுவுமே கிடையாது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு போய் விசாரிச்சு திருநெல்வேலியில் கேடிசி நகர் ஊருக்கு அவுட்டர் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போனோம். என்ன பண்ணணும் ஒன்றும் புரியல. உடனே சாமி உடனே ஒரு காரை அனுப்பிச்சுட்டு கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு மறுநாள் காலையிலேயே எங்களுக்கு எப்போ கிளம்புங்க, எத்தனை மணிக்கு கிளம்புங்க ஃபோன் வேறு போட்டு மறுபடியும் காரை அனுப்பி கொண்டு போய் இது பஸ் ஸ்டாண்டில் வந்து போனாங்க. அந்தளவுக்கு சாமியோட காரணம் பெரிய காரணம். நினைஞ்சவனே நமக்கு சாமி எங்கே ஒன்று கூட இருப்பார். மனம் ஒன்று இருங்க சிவபெருமான் நமக்கு எல்லாம் முடிச்சுப்பார். நீ எங்கேயுமே உங்களை சிரமப்படுத்தவே மாட்டார் சாமி. நீ அந்தளவுக்கு நீங்கள் சாமியோட என்ன செய்யுங்க? ஒன்றுங்க. ஒன்றிலிருந்து நினைவுங்கள் உணவே ஒன்றில்லை கண்டிய காலனை கடிந்தான் தன் அடியவருக்காக சென்று தொழுவீங்கள் தில்லை சிற்றம் வளர்த்து மாட்டான் என்று வந்தாயினும் எம்பெரும் அந்த திருக்குறிப்பு. அது மாதிரி சாமி என்னவாரு, எங்கப்பா அந்த எப்படி இருக்குன்னு சிவபெருமான் கேட்பாரு. அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றுபடுங்க. சிவபெருமான் ஒன்றுன்னா கண்டிப்பாக
நம்மளை கஷ்டப்படுத்தவே விட மாட்டார். எங்கே போனாலும் நமக்கு அங்கங்கே ஆளை வச்சு டக்கு டக்கு டக்குன்னு வேலையை முடிக்க வச்சுக்கிட்டே இருப்பார் சாமி. அதுதான் அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றம். சரி, அப்படி சாமி ஒரு புலவராக வந்து அங்கே இருந்தார். வரும்போது எப்படி இருந்தாரா, அப்போது உமாதேவியின் இடப்பாகத்தை மறைத்து மானுட வடிவம் தாங்கி புலவராய் வந்து எழுந்திருந்த சோமசுந்தர கடவுள் அற்புதம் அற்புதம் என்று சொல்லிக்கொண்டு அவையில் அனைவரும் காண்பது போல வரைந்திருக்காங்க. சாமி இப்போ வந்து என்ன பண்ணிட்டாரு, உள்ள வந்தாரு. ஒரு குழுவில் அமைந்தாரா. அப்போது சபையிலே இயல்நாட்டு பாடினி முதலில் வந்து ஏத்தி பாடினால் சபையிலே வீட்டிலிருந்தோர் முதியவர்கள் மனம் விரும்பி ஒன்றும் கூறாதிருந்தனர். பின்பு பானவத்திரன் மனைவி வீணையை இடத்தோளில் ஏந்திய வண்ணம் கலைவர்கள் இருந்து பாடும் பத்மாசனத்தில் தானும் இருந்து யாழ் நரம்பினை விரைநாள் தாக்கி தடவி இனிய இசையினை ஆராய்ந்து எழுப்பி பாடுவாங்க. உடனே 2 பேரும் பாடுறாங்க. இந்த பானவத்திரோட மனைவியும் பாடுறதும் இங்கே பானவத்திரோட மனைவி மதுரை பிரானாகிய சோமசுந்தர கடவுளை கருதிய இசைப்பாட்டினால் மனம் கனிந்து பண்ணல் பரிவட்டனை ஆராய்தல் தைவரல் செலவு கையூல் விளையாட்டு குறும்போக்கு என்னும் முத்தொழில் எட்டும் வார்த்தல் வடிதல் உந்தல் உரற்றல் உருட்டல் தெருட்டல் எல்லல் பட்டறை என்னும் இசைக்கரணம் 8 பொருந்திய யாழிசையோடு நாவிசையை அமுதத்தையும் மண்ணுலகத்தை செவிக்க என்று வானவர் செவிக்கும் பார்த்தார். அந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்க, இசையில் என்னென்ன இருக்கோ, அந்த யாழிசையில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் கொண்டு வந்து வானவத்தினுடைய மனைவி பார்த்தார். ஏன்னா அவர் எப்படிப்பட்டாலே பாடகர் எப்படிப்பட்டாலே அவரே இசையில் வல்லவர். சிவபெருமான் அவருடைய இசைக்கு கேட்டு என்ன பண்ணாரு, ஒரு கடிதமே எழுதி கொடுத்தாரு. சீட்டுக்கவி மதிமணி புரிசை மாடக்கூடல் பதிவிசை அளவு பாடினவர். அவருக்கு அந்த அளவுக்கு செஞ்சாருன்னா அவர் மனைவி எப்படி பாடுறாங்க பாருங்க. அவருக்கு தெரியுமா தெரியாதா, அவர் இசையில் வல்லவர் பானவத்தில், அவர் மனைவியும் இசையில் வல்லவராக. ஏன்னா கணவர்கிட்ட இசையை பற்றி கேட்டிருப்பாங்க. இப்போல்லாம் கணவருக்கு எது தெரியுதோ அது வந்து மனைவிக்கும் தெரிவது நல்லது. ஆனால் இங்கே எப்படி இருக்கு, ஆமாம் அந்த அளவுக்கு ஒரு வேலை இல்லை. என்ன செய்வாங்க, இதுதான் சொன்னாங்க. அவர் என்ன அவர் வேலையில் நாங்கள் நாங்கள் பழகிக்க மாட்டோம். அவர் வேலையில் நாங்கள் பழகிட்டு நாங்கள் அந்த என்ன செய்ய போகிறோம், நாங்கள் போய் அப்படி என்ன செய்வாங்க, கணவனாரை தூற்றுவார். அவருக்கு எப்படி, அவருக்கு ஒரு வேலையே இல்லைங்க. எதுனாலும் இங்கே வீட்டில் வந்து தான் அப்படியே பண்ணுவார் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க, தூற்றுவார். ஆனால் பாடகத்தினுடைய மனைவி என்ன செஞ்சாங்க, அவரோடு சேர்ந்து இசையில் வல்லவராக இருக்கிறாங்க. கணவர் என்ன செய்கிறாங்களோ மனைவி என்ன செய்யணும், அந்த தொழிலை நாம் கற்றுக்கொள்ளணும். அது இசையை கற்றுக்கலாம், அதுக்கு தொழிலை கற்றுக்கிட முடியுமா? அதுக்காக நாங்கள் பட்டறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், வந்து வேலை பார்க்க சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறது புரியுது. முக்கியமானது முக்கியமானது என்ன சொல்கிறேன்னா, அறிவில், அதாவது சாமியை பற்றி மனைவிக்கு எடுத்து சொல்லணும். ஒரு வீட்டில் குடும்பத்தில் சாமியை பற்றி என்ன செய்யணும், தான் கற்ற கல்வியை மனைவியோடும் மகளோடும் பிள்ளைகளோடும் தாய் தகப்பனாரோடும் சென்று என்ன செய்யணும், அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் படித்து நம்மளே வச்சுக்கிடக்கூடாது, படித்த விஷயத்த போய் சொல்லணும். இப்போ நீங்கள் கேட்ட விஷயத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, வீட்டில் போய் இன்னைக்கு இந்த கதை சொன்னாங்க, இன்னைக்கு ஆணவத்தோடைய மனைவி அப்படிலாம் வந்து நல்ல பாடினதாக இருந்தாலும் ஈழநாட்டு பெண்ணை கூப்பிட்டு வந்து அந்த இசை வாது போட்டிலாம் வச்சாங்களாம். அப்படி என்ன செய்வீங்க, வீட்டில் போய் சொன்னால் அவங்க ஓ அப்படியா அப்படின்னு அவங்க என்ன ஆயிரும், நீங்கள் கேட்ட விஷயத்தை அவங்க சொன்னதும் உங்களுக்கு ஒரு சிவபுண்ணியம் ஆகிடும். கேட்ட விஷயத்தை அவங்கள்ட்ட போய் சொன்னதும் உங்களுக்கு சிவபுண்ணியம் ஆகிடும். ரெண்டாவது கேட்குறது ஒரு சிவபுண்ணியம், அதை போய் சொல்கிறதுல ஒரு சிவபுண்ணியம், உங்களுக்கு 2 மடங்கு ஆயிரும். எனக்கு அடினுக்கு வந்து 1ஓட முடிஞ்சிடும், உங்களுக்கு 2 மடங்கு ஆகிடும். இது அவங்களுக்கு அப்படின்னு பேசுகிறது தான் முடிஞ்சிச்சு. நீங்கள் என்ன செய்வீங்க, அதை வீட்டில் போய் சொல்லி அவங்களுக்கு கேட்கும்படி பண்ணி அதை 2 மடங்கு சிவபுண்ணியமாக பெறுவீங்க. கேட்டதோடு விட்டுறக்கூடாது. 4 வயசு கேட்டாலும் இன்றைக்கி இந்த புராணம் கேட்டோம், இதில் இந்த அளவுக்கு சாமி சொல்லியிருக்காரு, சாமியே வந்தார், புலவராக வந்து இருந்தார், இந்த மாதிரிலாம் வந்து விசைவாதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி எத்தனை வாதம் பார்த்தோம், அனல்வாதம் புனல்வாதம் ஞானசம்பந்த பெருமான் செஞ்சாருன்னு சொல்லணும். அதுக்கே நமக்கு 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு. ஞானசம்பந்த பெருமானுடைய வாதம் சொல்கிறதுக்கே நமக்கு 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு. நம்ம இதுக்கு ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருப்போம் டயத்தை. சரி, அப்படி என்ன பண்ணாங்க, 2 பேரும் பாடினாங்க. எல்லா வகையான இசையும் எடுத்து பாடினதும் என்ன ஆயிடுச்சு, இடர்களை பெண்களின் இயக்கத்தை தடுத்து மூலாதாரத்திலிருந்து காற்றினை எழுப்பி சுழுமனையின் தொழிலால் பிரம்மமந்திர வரை நடைபெற இசைக்கும் உள்ளால கீர்த்தனை கழுத்து வீங்காமலும் கண் இமையாமலும் பல் வெளிப்படாமலும் புருவம் நிமராமலும் எப்படி பாருங்க பாருங்க, கண் நிமிராமல் ஏற்ற முடிய போதாலும்
இன்னொரு 5 நிமிஷம் நீ எல்லாம் ஏறணுங்க. நீ எல்லாம் இது மாலையில் மாதவன் வீங்காமலும் கண்ணிமையாமலும் வெளிப்படாமலும் புருவம் நிமிராமலும் துடியாமலும் பாடினாள். அவ்விசையை கேட்ட அனைவரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். இப்படி பாடினது என்ன அந்த கூட்டத்தில் எல்லாரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். கன்னித்தமிழ் நாடாகிய பாண்டியன் கைதவன் என்னும் தனது பெயரின் காரணத்தை எல்லோரும் அறிவிப்போனைப் போல தன் இசை நூல் வல்லவராயிருந்தும் முன்பு போலவே முடிவு சொல்வதற்கு மனம் துணிகின்றவன் சோமசுந்தரக்கடவின் திருவள்ளால் எப்பயுமே என்ன செய்வான்? ஈழநாட்டு பெண் தான் ஜெயித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தவன் ராஜராஜ பாண்டியன் இப்போ என்ன சொல்லிட்டான்? சிவபெருமான் திருவருள் வந்து துணை நிற்க என்ன பண்ணிட்டான்? பானவத்தனுடைய மனைவி தான் ஜெயிச்சான்ட்டான். அவன் வாயிலிருந்து உள்ள பேச வச்சது யாரு? சிவபெருமான் போய் பேச வச்சுட்டான். எப்பயுமே சாமியை முன்னிறுத்தணும்னா கண்டிப்பாக சாமி அந்த காரியத்தை நமக்கு வெற்றிகரமாக முடித்து கொடுப்பார். அப்படி என்ன பண்ணிட்டாரு? மனக்கோட்டம் நீங்கிவிட நடுநிலைமை வகித்து இருவர் இசையினையும் சீர்தூக்கி பார்த்து பானவத்தனுடைய மனைவியே வென்றனன் என்றான். எப்பயுமே அந்த ஈழநாட்டு பெண் தான் ஜெயிச்சான்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிட்டா? பானவத்தனுடைய மனைவியே வென்றாள். ஏன்னா இப்போ வந்து யார் உள்ள வந்து நாவல் இருக்கா? சோமசுந்தர கடவுளாக சொக்கநாத பெருமான் உள்ளே இருந்து சொல்ல வைத்தார். அப்படியே சபையோரெல்லாம் கூறினர். பின்பு பாண்டியன் வஞ்சனை மிகுந்த ஈழநாட்டு பாண்டியன் கழுத்தில் பானவத்தனுடைய மனைவியை இருத்துக என்று ஏவல் மகளிர் அங்கனமே இசைவித்தனர். அப்போது உமாதேவியின் இடப்பாகத்தை மறைத்து மானிட வடிவம் தாங்கி புலவராய் வந்து எழுந்திருந்த சோமசுந்தர கடவுள் அற்புதம் அற்புதம் என்று சொல்லிக்கொண்டு அவையுள்ளோர் அனைவரும் காணும் வெண்ணலை போல மறைந்துள்ளார். உடனே சாமி என்னன்னாரு? அற்புதம் அற்புதம் சொல்லிட்டு அந்த புலவராக இருந்தவர் அப்படி மறைஞ்சிட்டார். அது கண்ட யாவரும் வியப்புற்றனர். பாண்டியன் பயந்து நடுங்கினான். இந்த வந்து யாருன்னு அப்படியே வியப்புறான். இது சோமசுந்தர கடவுளின் திருவிளையாடல் என்று தெளிந்த யாவரும் சிவபெருமானின் திருவருள் திறத்தையும் அடியார் அன்பின் சீர்தூக்கி புகழ்ந்து தங்கள் கண்களில் இருந்து ஆனந்த அருவி பெருக்கெடுக்க பேரின்ப கடலில் அழுந்தினர். பாண்டியன் ஈழநாட்டு பாடினியை தோளின் மேல் ஏறி இருந்த பானவத்தரின் மனைவியை இறக்கி வைத்து முற்பட அவளுக்கு முத்து மாலைகளையும் என்ன செஞ்சான்? அந்த பானவத்தருடைய மனைவிக்கு முத்து மாலைகளையும் மணிகலன்களையும் ஆடைகளையும் வரிசையாக கொடுத்தான். பின்பு ஈழப்பாடினிக்கு அவள் மனம் மகிழும்படி சில வரிசைகளையும் அளித்தான். அதுக்காக அவளை விடலை. அவள் இதனால் போட்டி பாடினதுனால அவளை வந்து என்ன செய்யல? ஒதுக்கி விடலை. அப்படி வச்சிருந்தாலும் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? பானவத்தருடைய மனைவி தீங்கு செய்யக்கூடாது என்கின்ற எண்ணம் அவங்களுக்கு ரொம்ப உண்டு. யாருக்கு? பானவத்தனுடைய மனைவி. அதுக்காக தோத்துட்டான்னு சொல்லி அவங்க என்ன செய்யக்கூடாது? ஒருத்தரை நாம் அவமானப்படுத்தக்கூடாது. அதன் அடிப்படையில் என்ன செஞ்சான் பாண்டிய மன்னன்? அவர்களுக்கும் சீர்வரிசை கொடுத்தான். யாருக்கு? ஈழ நாட்டு அந்த பெண்ணுக்கு. இவங்களுக்கு எல்லா விதமான சீரும் சிறப்பு செய்து பாண்டிய மன்னன் என்ன பண்ணான்? பானவத்தோட மனைவிக்கு சிறப்பு செய்தான். வென்றவர்கள் இவர்களாக இருந்தாலும் சீர்வரிசை 2 பேருக்குமே சேர்த்தான் கொடுத்தான். அதனால நாம் என்ன செய்யக்கூடாது? யாரும் ஒருவரும் வேலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சூது வாது வஞ்சனை இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? இந்த புறம் நமக்கு என்ன உணர்த்துது? நாம் தான் பெரிய ஆளுன்னு என்றைக்குமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா சாமி என்ன பண்ணுவார்? நமக்கு மேலே ஒரு ஆளை கண்டிப்பாக காட்டுவார். காட்டி என்ன செய்வார்? நம்மளை பின்னாடியே அடிப்பார். புரியுது அவங்களுக்கு? எப்படி அடிப்பார்? பின்னாடியே அடிப்பார். இது எதுக்காக சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு நம்ம ஆணித்தனமாக உறுதியாக இருக்கணும்னு சொல்ல வரேன். சிவபெருமான் நம்ம மிகுந்த பற்றோடு இருந்தோம் என்று சொன்னால் நம்ம எந்த வித செருக்கும் நம்மை வந்து அண்டாது. நம்ம யாரையும் பொறாமை நினைக்க மாட்டோம். நம்ம யாரையும் பொறாமை கொள்ள மாட்டோம். எல்லாரிடமும் அன்பாக இருப்போம். என்ன பிறருக்கு வஞ்சகம் நினைக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் வஞ்சகம் செஞ்சால் அது நம்மையே வந்து தாக்கும் என்பது நமக்கு தெரியும். இப்போ நல்ல கவனமாக கிடங்க. செவத்தில் ஒரு பந்தை தூக்கி போடுறோமா? எங்கே வரும்? பார்த்தீங்களா? எல்லாருக்கும் தெரியுது. செவத்தில் போட்ட பந்து அது நம்மக்கிட்டே வருதுன்னு தெரியுது. அப்போ ஒருத்தர் நம்ம வஞ்சனை செஞ்சோம்னா அது நமக்கு வருமா வராதா? இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நம்ம யாருக்கும் வஞ்சனை செய்ய மாட்டோம். இதுதான் நமக்கு இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். எதுனா செவத்தில் அடித்த பந்து நம்மக்கிட்ட கண்டிப்பாக திரும்பி வரும். அதனால எதை விதைக்கிறோமோ அது. இப்போ அரிசியை விதைச்சா அரிசி வருமா? பருத்தி வருமா? எதை விதைக்கிறோம்? வினை விதைத்தான் வினை வரும். அரிசி வச்சா அரிசி தான் வரும், பருத்தி வராது. அதுபோல் நாம் என்ன தீங்கு செய்கிறோமோ அதே தீங்கு நம்மை வந்து அண்டும் என்று இந்த புராணம் நமக்கு அருமையாக நம்ம உணர்த்துகிறது என்று சொல்லி இதுகாரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த இசைவாது என்ற படகத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியே உரையை நிறைவு செய்யும். பரியாச
மாத மகவாசை தொந்த மதுவான இருபோது 5 மெலியாதே இரு தாழின் அன்பு தருவாயே பரிபாலனம் செய்தருள்வோனே பரமேசுரந்தன் அருள்வாளா அரிகேசவந்தன் மருகோனே அலைவாய மந்த பெருமாளே இரு தாளின் அன்பு தருவாயே கைலாயம் பைரவாய் வேகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரம் பொருளில் திருவாவடுதலைவாள் நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடியோன் திருமரபு வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவன் அன்னைக்குதான் தலை தூங்குக தெய்வவன் திருநீர் சிறக்கவை வான்முகில் விழாதுவை மணிவளம் துறக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவில்லாத இருள்வாழ்க நான்முறை அறந்துழுவங்க நஷ்டமும் வேண்மல்க மேன்மகள் சைவ நீதி விளங்குக உலகமில்லா அரங்க பார்வதீபதையே சுனையை போற்றி வேல்முருகனுக்கு சிற்றம்பலம் சிவலோகம் கட்டி போனோம்னா 2 2 நாள் ஓடிடுச்சு. எல்லாரும் அசரா ஏன்னா சிவலோகத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு.